ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கணும். நம்பர் 1 கண்டினியூஸ் சரி இருக்கு. ப்ராடக்ட் ஆர் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் வந்து ஒத்த தன்மை உடையதாக இருக்கணும். ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் ஒத்த தன்மை, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். தன்மை வேறுபற்றக்கூடாது, தொடர்ச்சியா இருக்கணும், ஒத்த தன்மை உடையதாக இருக்கணும். பினிஷ்டு ப்ராடக்ட் இன் ஒரு ப்ராசஸ்னுடைய பினிஷ்டு ப்ராடக்ட், தட் இஸ் கால்டு அவுட்புட் ஆஃப் ஒன் யூனிட். அதாவது ஒன் ப்ராசஸ்ல ஏற்படக்கூடிய அவுட்புட் பிகம்ஸ், அது என்னவாக மாறணும் அப்படின்னா இன்புட் ஆஃப் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். இன்புட் ஆஃப் நெக்ஸ்ட் ப்ராசஸ் until reach to the final process, it becomes finished products. அது வரைக்கும் finished product ஆகிற வரைக்கும் இந்த ஒன் ப்ராசஸ் டு அனதர் ப்ராசஸ் அப்படின்றது இன்புட் அவுட்புட் போயிட்டே இருக்கும். அவுட்புட் ஆர் யூனிஃபார்ம் ஐடென்டிக்கல், அதுதான் ஹோமோஜீனியஸ். அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மா இருக்கும். அவுட்புட் யூனிஃபார்ம் அண்ட் ஐடென்டிக்கல். ஓகே, காஸ்ட் கண்ட்ரோல் இஸ் பாசிபிள். இதுல கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப், ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி இஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எல்லாமே வந்து தரம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால இதுல பயன்படுத்தக்கூடிய காஸ்டிங் மெத்தடு கூட பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் காஸ்டிங்ல பயன்படுத்தக்கூடிய மெத்தடு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இன் ப்ராசஸ் காஸ்டிங் இஸ் பாசிபிள் அலோகேட் எக்ஸ்பென்சஸ் டிஃபரெண்ட் ப்ராசஸ் இருந்தாலுமே கூட the process costing is standardized production activity. Managerial control and supervision become easier. இதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா ஒரு ப்ராசஸ் வைஸா இருக்கிறதுனால, அதனால ஈஸியா அப்ளைடு டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இஸ் பாசிபிள். ஈஸியா அப்ளை பண்ண முடியும். ஈஸிலி அப்ளை ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்டிங்கை இதுல அப்ளை பண்றது ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதனுடைய நேச்சர். இதுல ப்ராசஸ் போயிட்டே இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் பேசஸ கடந்து போயிட்டே இருக்கும். ஏபிசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுல நமக்கு கடந்து போயிட்டே இருக்கும். பினிஷ்டு ப்ராடக்ட் இங்க எண்டுக்கு போய் பினிஷ்டு ப்ராடக்ட் ஆகுதுன்னா இடையில ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நமக்கு ப்ராடக்ட் பிரிஞ்சு வரலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா D1 அப்படின்னு ஒரு ப்ராசஸ் கிடைக்கலாம், அது D2 இப்படி போட நமக்கு போயிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு செப்பரேஷன் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ப்ராசஸ் வந்து செப்பரேஷன் ஆகுது. செப்பரேஷன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல பை ப்ராடக்ட் பிரியுது அப்படின்னு அர்த்தங்க. பை ப்ராடக்ட் அண்ட் ஜாயிண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லலாம். ஜாயிண்ட் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் அண்ட் ஜாயிண்ட் ப்ராடக்ட் இதுல கொடுக்கும். இந்த ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஈக்குவல் எக்கனாமிக் வேல்யூ, equal economic importance is given the finished product as well as joint product இருந்தா, அதாவது நம்ம வெளியில் வரக்கூடிய இந்த D1 ப்ராடக்டும் இதனுடைய இந்த P இந்த ப்ராடக்டும், இந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா இன் கம்பாரிசன் பண்றப்போ எக்கனாமிக் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்ல தான் ஜாயிண்ட் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட்னு பிரிக்கிறோம். அதே நேச்சர்ல அதே சேம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பெட்ரோல் பைஃபூரிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். க்ரூட் ஆயில்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொருமே வந்து திரவ எரிபொருள் தான். பெட்ரோல், டீசல், கெரோசின் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம், எல்லாமே ஜாயிண்ட் ப்ராடக்ட். ஜாயிண்ட் ப்ராடக்ட் அப்படின்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா the same economical impact இருக்கும், economical importance இருக்கும். அது மாதிரியாக இருக்கக்கூடியது ஜாயிண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இதே சுகர் ஃபேக்டரி நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் வந்து சுகர் கேன், வெளியே வரக்கூடியது சுகர். பட் நடுவுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பக்காஸ் மட்டும் வெளியில வந்துடும். அது என்ன ஆகும் அப்படின்னா பேப்பர் மேக்கிங்க்கு அது ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கும். அப்போ நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சேம் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ், அதே சேம் நேச்சர்ல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அப்போ வந்து சுகர் வேற, பேப்பர் பக்காசுங்கிறது வேற. அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பை ப்ராடக்ட். பை ப்ராடக்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சம் வேல்யூஸ் கிடைக்கும், பை வேல்யூஸ் கிடைக்கும். பட் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அனதர் ஒன் இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பெட்ரோல் ப்ராசஸிங் கம்பெனி தான் பெட்ரோல் ரிஃபைனரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். க்ரூட் ஆயில் ரிஃபைனரிஸ் தான் பெட்ரோலையும் எடுத்து தராங்க, டீசலையும் எடுத்து தராங்க, கெரோசினையும் எடுத்து தராங்க, மற்ற எல்லா பொருள்களையும் எடுத்து தராங்க. அப்போ அங்க வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட் வரும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்களுடைய கழிவு பொருளை வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ அந்த இடத்துல அது பை ப்ராடக்டாக மாறுது. இந்த இடத்துல நீங்க இந்த பாயிண்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பை ப்ராடக்ட் அண்ட் ஜாயிண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை, two or more product equal importance simultaneously produced the same raw material known as joint product. சொல்லக்கூடிய கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2-3 ப்ராடக்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ல வருது, சேம் ரா மெட்டீரியல் இருந்தா அதுக்கு பேரு ஜாயிண்ட் ப்ராடக்ட். பை ப்ராடக்ட்ங்கிறது செகண்டரி சப்சிடரி ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார் இது வேஸ்டா வெளியில வருது, ரிசல்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெயின் ஐட்டம். மெயின் ஐட்டம் மாதிரி இருக்காது சார், மெயின் ஐட்டம் வேற, இது வேற. இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா இத பத்தி சொல்றப்போ? பை ப்ராடக்ட் லெசர் வேல்யூவாக இருக்கும். சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ல. ஆமா, பெட்ரோல் ரிஃபைனரி சொன்னேன். பெட்ரோல் ரிஃபைனரி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆயில் ரிஃபைனரி அப்படின்னு சொன்னேன். க்ரூட் ஆயில்ல இருந்து பெட்ரோலை வெளியெடுப்போம், அதே சமயம் கெரோசின் வெளியெடுப்போம், டீசலை வெளியெடுப்போம், எல்லாமே நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், எல்லாமே எரிபொருள் கேட்டகரி தானே. அப்ப ரெண்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், 2 or more ப்ராடக்ட் வெளியில வருது, தட் ஹாஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், சைமல்டேனியஸ்லி ப்ரொடியூஸ்டு சேம் ரா மெட்டீரியல், அதோட சேர்த்தியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டே வருவோம். அப்போ அது ஒரே லைன் அப்ல இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா பை ப்ராடக்ட் அப்படின்றது செகண்டரி. அப்ப இது வேண்டாம் அப்படின்னு வெளியேற்றிடுவோம். அப்ப இதை வந்து இன்னொரு ஃபேக்டரி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை அனதர் ஒன் மேனுஃபேக்சரிங்காக பயன்படுத்துவாங்க. அதுக்கு சுகர் ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய பக்காஸ்னா தெரியும், கரும்பு சக்கை, அதுல இருந்து வெளிவரக்கூடிய மொலாசஸ் தனியா, அதாவது வேஸ்ட் மொலாசஸ் பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்டாக மாத்துவாங்க. அது ஒரு தனி ப்ராசஸ். அது சம்டைம்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா சுகர் ஃபேக்டரியிலே ஸ்பிரிட்டும் தயாரிக்கிறாங்க ஒரு சில ஃபேக்டரியில. சம்டைம்ஸ் அது கால்ட் அஸ் ஏ பை ப்ராடக்டாகவும் இருக்கு, ஜாயிண்ட் ப்ராடக்டாகவும் இருக்கு. பட் அதை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். சுகர் ஃபேக்டரியாக இருந்தா சுகர் இஸ் மெயின் ப்ராடக்ட், பக்காஸ் இஸ் ஏ பை ப்ராடக்ட். ஓகே ஓகேங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன்ஸ் வேற ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க. வேற ஏதாவது இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க. வெஜிடபிள் ஆயில் இண்டஸ்ட்ரி. வெஜிடபிள் ஆயில்ஸுங்களா? அதுல இருந்து பை ப்ராடக்ட் வருதுங்களா, ஜாயிண்ட் ப்ராடக்ட் வருதுங்களா? சார் இந்த மில்கி ப்ராடக்ட்லாம் வருதுல சார், அதுல டைரி இண்டஸ்ட்ரி நீங்க சொல்லலாம். டைரியில இருந்து நீங்க பால் உள்ள ரா மெட்டீரியலா உள்ள கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியை வெளியெடுப்பாங்க. மில்க், பட்டர், ஸ்கிம்டு மில்க், அடுத்ததா பாத்தீங்கன்னா பட்டர் கேக்கு, கீ அப்படின்னு அதுல இருந்து வருது சார். ஆமா சார், எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஜாயிண்ட் ப்ராடக்ட் கேட்டகரியில வரும். ஓகே, அது எல்லாமே ஜாயிண்ட் ப்ராடக்ட்ல கொண்டு வரலாம். அப்ப ஜாயிண்ட்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா டைரி மில்க், டைரி இண்டஸ்ட்ரி, டைரி, ஆயில் ரிஃபைனரி, பை ப்ராடக்ட்ல சுகர் மில். ஓகே, நம்ம ஃப்ளோல வரப்போ நம்ம ஏதாவது ஞாபகத்துல வந்துச்சுன்னா மறுபடியும் அதை நம்ம கொண்டு வந்துடலாம். வேற எனி அதர் இதுல இந்த பாயிண்ட் எந்த இடத்துல பிரியுதோ அந்த இடத்துக்கு செப்பரேஷன் பாயிண்ட்.
செப்பரேஷன் பாயிண்ட்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் ப்ராடக்ட்டும் பை ப்ராடக்ட்டும் பிரியும். அப்போ ஜாயிண்ட் ப்ராடக்ட் சேம் லைன்ல போகும், பை ப்ராடக்ட் வெளியில வந்துடும், வேஸ்ட் ஆஃப் செகண்டரி மெட்டீரியலா வெளியே வந்துடும். அப்போ நீங்க ரெண்டா பிரிச்சு பார்க்கணும், ஜாயிண்ட் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். இதனோட டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ப்ராடக்ட் ஈக்குவல் வேல்யூ அப்படின்னா ஜாயிண்ட் ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஈக்குவல் வேல்யூ அப்படின்னா என்னங்க? ஜாயிண்ட் ப்ராடக்ட். லெஸ்ஸர் வேல்யூ அப்படின்னு இருந்தா அதுக்கு பேர் பை ப்ராடக்ட். ஓகே, ஒரே ஒரு கான்செப்ட்ல நீங்க சொல்லிடலாம். அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஜாயிண்ட் ப்ராடக்ட் வரப்போ அதுல இருந்து நீங்க பினிஷ்டு பண்றதுக்கு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் ப்ரூன் பண்ணணும். இப்போ டீசல், பெட்ரோல்ல இருந்து டீசலை வெளியெடுக்கிறதுக்கு மறுபடியும் நீங்க வேற ஒரு ப்ராசஸ் நீங்க பண்ணணும். டீசல்ல இருந்து கெரோசின் எடுக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு ப்ராசஸ் பண்ணணும். அப்போ இட் நீட்ஸ் ஆஃப் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் or additional expenses is needed joint product to make into finished goods. அப்போ அதுல இருந்து மறுபடியும் பிரிக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் செய்யணும். அப்போ பால்ல இருந்து தயிர், தயிர்ல இருந்து பட்டரு, பட்டர்ல இருந்து கீ அப்படின்னு ஒவ்வொன்றா நீங்க பிரிச்சுட்டு போறதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணணும். அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் நீடட். பட் இதுல பை ப்ராடக்ட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இஸ் நீடட் not needed by the product to make into finished goods. அப்ப அது வெளியே வந்துருச்சு, அவ்வளவுதாங்க. ஓகே, ஜாயிண்ட் ப்ராடக்ட்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அதானே சார்? ஜாயிண்ட் ப்ராடக்ட்ங்கிறது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், பை ப்ராடக்ட்ங்கிறது லெஸ்ஸர் த வேல்யூ ஆஃப் மெயின் ப்ராடக்ட். ஓகே ப்ராடக்ட்டை விட லெஸ்ஸர் வேல்யூல இருக்கும், விலை கம்மியா கிடைக்கும் இல்லையாங்க? அதுக்கு இதுக்கும் நீங்க சிமிலாரிட்டிஸே இருக்காது. சர்க்கரைக்கும் கரும்பு சக்கைக்கு ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்காங்க? சிமிலாரிட்டிஸ் இருக்காது. பட் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பால் ப்ராடக்ட், சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகே, இனி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல மற்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வருவோம். இதுல பாருங்க, கொஸ்டின்ஸையே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். In process costing, is applicable in எந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்ளிகபிளா இருக்கும்? பாராமெடிக்கல் கம்பெனி. ஓகே, ஏரோஃப்ளைன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சர்வீஸ்ல வந்துடும் சார். ஏர்லைன் இண்டஸ்ட்ரி சர்வீஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கான்ட்ராக்ட், இது கான்ட்ராக்ட். ஏர்லைன் வந்து சர்வீஸ். அடுத்ததா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. பார்மசூட்டிக்கல் இது வந்து மேக்கிங் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் பியூர்லி ரிலேட்டட் டு ப்ராசஸ் காஸ்டிங். அப்போ ரைட் ஆன்சர் இஸ் பார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஓகே, ப்ராடக்ட் காஸ்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப், எந்த கான்செப்டினுடைய அடிப்படையில ஆனது? ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இதுதான் இதோடது. ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி இஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு. ப்ராசஸ் காஸ்டிங்குடைய ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கிறதுனால த காஸ்ட் கண்ட்ரோல் அஸ் வெல் அஸ் மேனேஜரியல் எஃபிஷியன்சியை நம்ம அட்டைன் பண்ண முடியும். அதனால ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். எந்த காஸ்டிங் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்ளை பண்ணிடலாம். அப்போ இது வந்து பியூர்லி ரிலேட்டட் டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், கான்செப்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நிறைய இடத்துல கேட்கல, ஆனா இனிமேல் கேட்பாங்க. இது புதுசா வந்திருக்கிற புக்ஸ்ல எல்லாம் அழகா சொல்லியிருப்பாங்க இதை பத்தி. ஓகே, தீஸ் ஆர் த ஆன்சர். யூனிட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, யூனிட் காஸ்ட் எதற்கு சமம்? ஓகே, உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்குங்க? ஆப்ஷன் பி. ஓகே, another one. டி தான் சார். யூனிட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் யூனிட். இந்த நார்மல் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. அப்ப நார்மல்னா என்னங்க? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நம்முடைய ப்ராசஸ் காஸ்டிங்குடைய ஃபார்மேட்டை நினைவில் வச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். ப்ராசஸ் காஸ்டிங்குடைய ஃபார்மேட்டு
ப்ராசஸ் ஒன் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். இதுல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ்டு இல்லையாங்க, அல்லது ஓப்பனிங் ஸ்டாக் கூட சம்டைம்ஸ் இருக்கும் ஒருவேளை இருந்தா. ஓகே, ஆர் அதர்வைஸ் டு மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ்டு. மெட்டீரியல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதோட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா லேபர் காஸ்ட், டைரக்ட் லேபர், ஏதாவது ஓவர் ஹெட்ஸ் இருந்தா அதையும் நம்ம கொடுத்துக்குவோம். இதெல்லாம் டெபிட் சைட். டெபிட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ஓகே, இத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல யூனிட்ஸும் ஒண்ணா ஞாபகத்துல வச்சுக்கணும். இதை மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் இது அமௌண்ட்ல இருக்கும், இது யூனிட்ல இருக்கும். ஓகே, இங்க மட்டும் நீங்க ஓப்பனிங் ஸ்டாக்கும் இன்ட்ரடியூஸ்டு மெட்டீரியலுக்கும் நீங்க கொடுத்தா போதும், மற்றதுக்கு கொடுக்க தேவையில்லை. அடுத்ததான் இந்த சைடு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பை நார்மல் லாஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா நார்மல் லாஸ். நார்மல் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யூனிட்ல லெஸ் பண்ணா போதும், அமௌண்ட்ல போட தேவையில்லை. ஒருவேளை அது ஸ்கிராப் வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க போடணும், இல்லை அப்படின்னா தேவையில்லை. நார்மல் லாஸ் இந்த இடத்துல யூனிட்ல கொடுப்பீங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் காஸ்ட்லயும் நீங்க கழிச்சிடணும். அடுத்தது இன்கேஸ் கொஞ்சம் லைட்டா சவுண்ட் கம்மி பண்ணுவா. அது நான் வந்து ஃபில்பரேஜ், ஆவியா போயிடுறது, சுருங்கிறது, இது மாதிரி இருக்கிறதுல ஸ்ரிங்கேஜ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோமா, அதெல்லாம் இதுல நடக்கும். அப்நார்மல் லாஸ் இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வரமா நான். ஓகே, அப்நார்மல் லாஸ் வரும் பை சேல் ஆஃப் ஸ்கிராப்ங்கிறது இங்கதான் வரும். ஒருவேளை ஸ்கிராப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதுல இருந்து க்ளோசிங் ஸ்டாக் இத்தனை யூனிட்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா அதையும் நீங்க இங்க கொடுத்துருங்க. க்ளோசிங் ஸ்டாக் அது ஏன்னா வேர் ஹவுஸ்ல நிப்பாட்டிடுவாங்க சம் அமௌண்ட். அடுத்தது பை அவுட்புட். நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போறது, இது டிரான்ஸ்ஃபர். இதுதான் நார்மலா இருக்கும். இதுல சம்டைம்ஸ் இங்க அப்நார்மல் லாஸ் இல்லை அப்படின்னா ஒருவேளை அப்நார்மல் கெயின் வரும். ஒருவேளை இங்க இல்லை அப்படின்னா நமக்கு இங்க என்ன வரும், டு அப்நார்மல் கெயின். ஏதோ ஒண்ணுதான் வரும். இஃப் எனி ஒருவேளை இருந்தா. ஓகே, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும், இதை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு வருவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் யூனிட்டை தான் ஃபர்ஸ்ட் நீங்க டேலி பண்ணணும். நார்மலி எதை டேலி பண்ணணும் அப்படின்னா யூனிட்டை டேலி பண்ணாதான் அப்நார்மல் லாஸை நீங்க கண்டுபிடிப்பீங்க. இதுதான் உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகரா வரும். அவுட்புட் எவ்வளவு போகுது, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, சேல் எவ்வளவு ஸ்கிராப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்துடும். அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிப்போம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து இதை நம்ம லெஸ் பண்ணுவோம். அதாவது இந்த டெபிட் சைடுல இருக்கக்கூடிய யூனிட்ஸ்ல இருந்து, யூனிட் இன்ட்ரடியூசர்ல இருந்து நார்மல் லாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கழிப்போம். லெஸ் நார்மல் லாஸ். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்மல் அவுட்புட் அப்படின்னு சொல்றாங்க. நார்மல் அவுட்புட். யூஸ்வலா இதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அமௌண்ட் இருக்காது. அப்போ அவுட்புட் வந்து எவ்வளவு யூனிட் வெளியில போகுதோ, அதாவது இந்த அமௌண்ட்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதையே லெஸ் பண்ணிடுவாங்க. இங்க வரக்கூடிய நார்மல் லாஸ் யூனிட்டை மட்டும் நமக்கு லெஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நார்மல் அவுட்புட் கிடைக்கும். இதாலதான் நம்ம டிவிசிபிள் பண்ணணும். இந்த இடத்துல அவுட்புட்டை, டோட்டல் காஸ்ட்டை நம்ம என்ன செய்யணும், இந்த மதிப்பால தான் நம்ம டிவைட் பண்ணணும். அப்ப ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் அவுட்புட்டுங்கிறது தான் கரெக்ட். நார்மல் அவுட்புட் தான் கரெக்ட். ஒரு பெட்ரோல் ஃபியூல் ஸ்டேஷன்ல இருந்து, அதாவது ஸ்டோரேஜ் ஹவுஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட பெட்ரோல் பம்புக்கு ஒரு 1000 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோலை வந்து அங்க ஏத்திட்டோம். 1000 லிட்டரை ஏத்துனதுக்கு அப்புறம் அது நம்மளோட ஒரு
75 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நம்மளோட பெட்ரோல் பம்ப் இருக்கு. அங்க வந்து அன்லோட் பண்றாங்க. அங்க லோட் பண்ணது இங்க கொண்டு வந்து அன்லோட் பண்றாங்க. லாரி, டேங்கர் லாரியில வந்துச்சு. 1000 லிட்டர் ஏத்திருக்கோம். அது இங்க வந்து இறக்குறப்ப பாத்தீங்கன்னா 995 லிட்டர் தான் இருக்கு. லோடிங் அன்லோடிங்ல நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 லிட்டர் எவாபரேட் ஆயிடுச்சு. அப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னா 1000 லிட்டருக்கு நம்மளோட காஸ்ட்டை கால்குலேட் பண்ண மாட்டோம். அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா 5 லிட்டர் கழிச்சுட்டு இப்ப எவ்வளவு நம்மகிட்ட இருக்கோ அதுக்கு தான் போடுவோம். அப்ப 995 யூனிட்ஸ். அப்போ இதனோட காஸ்ட் பிரைஸ் வந்து அதிகமாகும். நார்மலா வாங்குற இடத்துல நமக்கு எவ்வளவு இருந்துச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு நாம வந்து வாங்கின அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5 lakhsக்கு லோட் பண்ணிருக்கோம். இங்க ஒரு வேற ஏதாவது பொருளை கூட நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. அப்போ இங்க ஒரு 5000 லிட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. 5000 லிட்டர்ஸ். அப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாருங்க. இன்னொரு 0, 5000 லிட்டர்ஸ். அப்போ 100 பெர் லிட்டர் அப்படின்னு அங்க ஏத்திருக்கோம். அப்படித்தானுங்க. இப்போ 1000க்கு ஒரு 5 இது போற மாதிரி எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 300 லிட்டர், சாரி, ஒரு 30 லிட்டர் காணாம போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னுடைய டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா 5 லட்சம் டிவைட் பை இதுல ஒரு 30 கழிச்சிருவோம். 4970 யூனிட்ஸ்க்கு மட்டும்தான் போடுவோம். அப்போ கண்டிப்பா உன்னோட மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா 100 பிளஸ்ல தான் இருக்கும். இது டிவைட் பண்ண நார்மலா எவ்வளவு வருமோ சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. யாராவது கால்குலேட்டர் இருந்தா சொல்லுங்க. Sir, 100 rupees 60 paise வருது சார். 100 rupees 60 பைசா வருங்களா? டிவைட் பை 4970. அப்போ 60ங்கிறது நான் 1ன்னு வச்சுக்கிறேங்க. 101 லிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப என்னோட பாயிண்ட் பாருங்க என்ன ஆகுது அப்படின்னா 1 ரூபி ஒரு லிட்டருக்கு அதிகமாயிடுச்சு. என்னுடைய காஸ்ட் 1 ரூபி எனக்கு அதிகமாயிடுச்சு டியூ டு நார்மல் லாஸ். அதனால நார்மல் லாஸை கழிச்சதுக்கு அப்புறம் வரதான் நார்மல் அவுட்புட். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க போடுறப்போ டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் அவுட்புட்னு போடக்கூடாது. அப்போ இதுல என்ன வரும், டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் அவுட்புட்னு போட்டா ராங். டோட்டல் அவுட்புட் கிடையாது. அப்ப நார்மல் லாஸ் நீங்க லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அவுட்புட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். B தான் கரெக்ட். ஓகே, ஏன்னா அது எவாபரேட் ஆயிடுச்சு. அதனால அது லோடிங் அன்லோடிங்ல எவாபரேட் ஆயிடுச்சு. சில பொருள் எல்லாம் சுருங்கி போயிடும். அந்த மாதிரி இருக்கும். கிளாத் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு மீட்டர்ஸ் அப்படின்னு போட்டு வரும் ஃபேக்டரியில இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்டிச்சிங் பாயிண்ட் கொண்டு வந்து அதை ஸ்டிச் பண்றப்போ ஒரு மீட்டர் வேஸ்டா போயிடும். அதாவது வேஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட அது அதாவே சுருங்கிடும். பில்ஃபரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், சுருங்கி போயிடுறது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். யூஸ்வலா இந்த மாதிரி லாஸ் தான் நார்மல் லாஸ். இட் டஸ் நாட் ரெக்கவரபிள். இதை ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்றது அதனுடைய பொருள். ஓகே, நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸும் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. நார்மல் லாஸ்ங்கிறது டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி நடக்கிறப்போ தானாவே ஏற்படக்கூடிய இழப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னாங்க, டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. இந்த ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துரும். இந்த லாஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா விச் இஸ் நாட் கண்ட்ரோலபிள். நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்நார்மல் லாஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்க இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்அவாய்டபிள் லாஸ். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நார்மல் லாஸ் அப்படின்றது அன்அவாய்டபிள் லாஸ். நீங்க தடுக்க முடியாது சார். காஸ்ட் டியூ டு எதெல்லாம் நடக்கும், எவாபரேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன், ஃபில்ஃபரேஜ், ஸ்ரிங்கேஜ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ரியாக்ஷன்னால ஏதாவது ஒன்று நடந்துறது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்ஜ் டு த ப்ரொடக்ஷன், சார்ஜ் டு த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். குட்ஸ் யூனிட் ப்ரொடியூசரோட சார்ஜ் பண்ணிடுவாங்க.
அதான் அந்த இடத்துல நம்ம பண்ணோம் இல்லைங்களா, எவ்வளவு யூனிட் மிச்சம் இருக்கோ அந்த காஸ்ட்டை அத்தனை யூனிட்டால டிவைட் பண்ணிடுறது. அதனால அடுத்த ப்ராசஸ் போறப்ப இது அடிஷனல் காஸ்டா மாறிடும். அதாவது செலவுகள் மாதிரி அது 1 யூனிட்டுக்கான ப்ராசஸ் நமக்கு அதிகமாகும். ஓகே, நார்மல் காஸ்டுக்கான 4th கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின், நார்மல் அவுட்புட் மைனஸ் நார்மல் ஆக்சுவல் அவுட்புட். நார்மல் லாஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு கேட்கறாங்க. இது என்ன வரும்? Actual output minus normal output, sir. ஓகே, ஆக்சுவல் அவுட்புட் நார்மல் அவுட்புட்னு கிடையாது. இது யூஸ்வலா எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இன்புட் இன்டு பர்சன்டேஜ் ஆஃப் நார்மல் லாஸ்ல தான் கண்டுபிடிப்பாங்க. சம்முல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதை கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் ஆயிடுச்சு, 5%, 2%, அல்லது இவ்வளவு யூனிட் அப்படின்னே கொடுப்பாங்க. நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எவ்வளவு இன்புட் அனுப்புறோமோ மல்டிபிள் வித் நார்மல் லாஸ், பர்சன்டேஜ் ஆஃப் நார்மல் லாஸ். நார்மல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட், இதுக்கும் நார்மல் அவுட்புட் குறைவா தான் இருக்கும். ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் நார்மல் அவுட்புட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கழிச்சதுக்கு அப்புறம் நார்மல் லாஸ் கழிச்சதுக்கு அப்புறம் வர்றதுதான் நார்மல் அவுட்புட். புரியுதான்னு பாருங்க, நார்மல் லாஸ் கழிச்சதுக்கு அப்புறம் வர்றதுதான் நார்மல் அவுட்புட். அதை கொண்டது ஆக்சுவல் அவுட்புட்டோட நீங்க கண்டுபிடிக்க கூடாது. ஆக்சுவல் அவுட்புட்னு ஒரு கான்செப்டே இல்லைங்க, எதிர்பார்க்கிற மாதிரி ஆயிடும். ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்றது இன்புட்ல இருந்து தான் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் புரியுதாமா நான் சொல்றது? 4th கொஸ்டின், நார்மல் லாஸ்ங்கிறது இன்புட் எவ்வளவு கொடுக்கணுமோ அதுக்கு தான் அவுட்புட்டை பர்சன்டேஜ் ஆஃப் நார்மல் லாஸ் கண்டுபிடிப்பாங்க. ப்ராப்ளம் எல்லாம் நீங்க ரிப்போர்ட் பண்ணிருப்பீங்க. So input ஓகே, அப்நார்மல் லாஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்நார்மல் லாஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஓகே, இதுல உங்களோட ஆப்ஷன் என்னவா இருக்கும்? Option A, sir. Input minus actual output. இந்த ஆக்சுவல் அவுட்புட்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுமா. நம்ம இன்புட் கொடுத்தாவே அதுதான் ஆக்சுவல் அவுட்புட். நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கு இது ரெண்டையும் சேர்த்துறோம் இல்லைங்களா. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு பிளஸ் இன்புட் இந்த ரெண்டையும் சேர்த்துறது தான் நமக்கு ஆக்சுவல் அவுட்புட்டுங்க. எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு வெளியே வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா, அதுதான் ஆக்சுவல் அவுட்புட். அதுல இருந்து நார்மல் அவுட்புட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இது நார்மல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் இன்புட், இதுல எது கரெக்டா இருக்கு? option C, sir. இப்போ ஆக்சுவல் அவுட்புட்னா என்ன, நீங்க வெளியே வரக்கூடிய அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து வெளியே வரக்கூடிய அவுட்புட். இப்போ இதுக்கு ஒரு சம்ம போட்டு போனோம் அப்படின்னா இது ஈஸியா இருக்கும், உங்களுக்கு அழகா புரிஞ்சிடும். ஒரு சம்ம மாடலை எடுத்து 11th சம்ம போட்டு அதுக்கப்புறம் அதை போய் டிஸ்கஸ் பண்ணாருங்க. 5000 kilogram ஆஃப் மெட்டீரியல் வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஏ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்ல நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஏன்னு வச்சுக்கலாம். அதுல எவ்வளவு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் 5000 kg. டெபிட் சைட்ல போட்டுடலாம், டெபிட்ல கொடுத்துடலாம். இது கிரெடிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹேவிங் நார்மல் வேஸ்டேஜ், அப்ப நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மல் லாஸ். இது பாருங்க 10%. இன்புட்டுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இது ஒரு கொஸ்டின்ல இருந்துச்சா? அப்ப இன்புட் வந்து 5000 இன்டூ அதுக்கு ஒரு 10%. அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரும்? 500 யூனிட்ஸ். ஓகே, there was an abnormal loss of 150 units. abnormal loss 150 units அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது abnormal loss. இப்போ ஆக்சுவல் அவுட்புட் தான் இது. இது கடைசியா வருது இல்லைங்களா, இதுதான் ஆக்சுவல் அவுட்புட். அடுத்த ப்ராசஸ்க்கு போகுது இல்லைங்களா.
இது டிரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றீங்களா, அதுதான் ஆக்சுவல் அவுட்புட். இப்போ இதையே நீங்க டோட்டல் பண்ணுங்க. இந்த சைடு டோட்டல் பண்ணா 5000 யூனிட்ஸ் தான். இங்க 5000 கொடுத்து மேல இருக்கிறதுல பேலன்சிங் ஃபிகரை கண்டுபிடிச்சிருங்க. எவ்வளவு வருமா ஆக்சுவல் அவுட்புட்? 4350 sir. 315 sir. 4350. 350. ஓகே. ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா அடுத்த ப்ராசஸுக்கு போறதனுடைய வேல்யூவை குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணுங்க. நார்மல் லாஸ்ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் இந்த 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 அக்கௌண்ட்ல பேலன்சிங் ஃபிகராக நார்மல் லாஸ் வரணும் அப்படின்னா நீங்க எதெல்லாம் லெஸ் பண்ணிருப்பீங்க? இந்த 5000ல இருந்து அப்நார்மல் லாஸ் ஒரு 150யோ ஆக்சுவல் அவுட்புட் 4350 லெஸ் பண்ணியிருந்தா இந்த 500 கிடைக்குமாங்க? ஒருவேளை நீங்க நார்மல் லாஸ்ன்னு உனக்கு கண்டுபிடிக்கணும்னா எதை லெஸ் பண்ணிருக்கணும்? நார்மல் லாஸ் ஆக்சுவல் அவுட்புட்டோட லெஸ் பண்ணிருந்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ நார்மல் லாஸை இதுல இருந்து நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னு பாருங்க. யூஸ்வலா இந்த சம்ல அப்படிதான் பண்ணிருக்கோம். அவுட்புட்ல இருந்து இந்த 500 கழிச்சிட்டோம் அப்படின்னா இது பேரு நார்மல் அவுட்புட். நார்மல் அவுட்புட் அதுல இருந்தே நம்ம எடுத்துட்டு வரோம். அப்போ நார்மல் அவுட்புட்னா 4500. ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்னா 4500 நார்மல் அவுட்புட். இது ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட்ங்கிறது 4350. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, 4500ல இருந்து 4350 கழிச்சா வரக்கூடியது அப்நார்மல் லாஸான்னு கேக்குறாங்க. Yes sir. Yes sir. லாஸான்னு கேக்குறாங்க. அப்ப 4500ங்கிறது நார்மல் அவுட்புட். இதுக்கு பேரு நார்மல் அவுட்புட். இதுக்கு பேரு ஆக்சுவல் அவுட்புட். அடுத்த ப்ராசஸ்க்கு போறது ஆக்சுவல் அவுட்புட். ஆமா கரெக்ட். அப்நார்மல் லாஸ்ங்கிறது இதுதான். அப்ப நார்மல் அவுட்புட்ல இருந்து ஆக்சுவல் அவுட்புட்டை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாங்க இதனுடைய வேல்யூ கிடைக்குது. Abnormal loss. அப்ப இதுக்கு ஆப்ஷன் எது கரெக்டான ஆன்சருங்க? Option C, sir. ஆப்ஷன் சி இஸ் a கரெக்ட் ஆன்சர். Normal output minus actual output. அப்போ இதுல என்னென்ன லெஸ் பண்ணிருப்பீங்க? இன்புட்ல இருந்து நீங்க நார்மல் லாஸ கழிச்சிருப்பீங்க. Last. எனக்கு கரெக்ட். Yes sir. இது நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போற அமௌண்ட். நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வெளியே போறது. அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். 4500 அந்த 11வது சம் பிரகாரம் நம்ம பாக்குறப்போ 4500ல இருந்து ஆக்சுவல் அவுட்புட் அடுத்ததுக்கு போறது 4350 வெளியே போச்சு. அப்போ 150ங்கிறது கரெக்ட். அப்போ ஃபார்முலாவா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்லையும் சிலதெல்லாம் புரிஞ்சுக்கிறது நல்லது. ஈஸி. இப்போ நம்ம நார்மல் அவுட்புட் அப்படின்ற வேர்டு கொடுத்தா எங்காவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மல் அவுட்புட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ட்ரீட் பண்ணணும்? நம்மளோட Input minus normal loss. லாஸ் அப்படின்னு Minus normal loss. நார்மல் லாஸ். ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தா நம்ம எதை எடுத்துக்கிறோம்? நெக்ஸ்ட் Next ப்ராசஸ்க்கு process. போறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ரெண்டையும் வச்சு நீங்க லெஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து 4th கொஸ்டின் பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, ஈக்குவல் டு Loss. இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ்ன்னு கொடுத்திருந்தா கரெக்ட். அவங்க அதை கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க? இன்புட் இன்டு நார்மல் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் கரெக்ட். கரெக்டாங்க. இந்த ரெண்டும் வராது. ஆக்சுவல் அவுட்புட்ங்கிறது நார்மல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட்ங்கிறது இது அப்நார்மல் லாஸ்க்கான என்ட்ரி. எம் ஐ கரெக்ட்டுங்க? Yes sir. Yes, sir. இதே வந்து அதுல D ஆப்ஷன் வந்து கெயினுக்கான அப்நார்மல் கெயினுக்கான ஆன்சர் சார். நார்மல் கெயினுக்கானது. ஆக்சுவல் Yes, அவுட்புட் sir. வந்து நார்மல் அவுட்புட் சின்னதா இருக்கிறது. சம்டைம் நம்ம சப்பாத்தி பேயறதுக்காக ட்ரை பண்ணி ஒரு மாவை கொடுப்போம். அது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 சப்பாத்தி நமக்கு வருது அப்படின்னு எஸ்டிமேட் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 2 கப்புக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணிருப்போம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்? 12 சப்பாத்தி வந்துருச்சுன்னு பாருங்க. அப்ப ஆக்சுவல் அவுட்புட்டை விட நமக்கு என்ன ஆயிடுச்சு? அதிகமா வந்துருச்சு. அப்ப நார்மல் அவுட்புட்டை விட அதிகமா வந்துருச்சு. அப்ப இது வந்து கெயின். அதுதான் 6th கொஸ்டின்ல நமக்கு இருக்கு. அப்நார்மல் கெயின் இஸ் ஈக்குவல் டு
ஆக்சுவல் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் நார்மல் அவுட்புட். அவுட்புட் பின்னாடி இருக்கணும். தட் இஸ் த ஆன்சர். ஓகே, இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும், நீங்க மறந்துடாதீங்க. இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நார்மல் லாஸ்க்கான டெஃபினேஷனை கொடுத்திருக்காங்க. ஓகே, கிளியர்? Yes, sir. ஓகே, 7th கொஸ்டின் போயிடலாங்க. When the production is below standard specification or quality and cannot be rectified by incurring additional cost. Cannot be rectified, சரி செய்ய முடியாது. இன்கரிங் அடிஷனல் காஸ்ட் பண்ணாதான் அது சரி செய்ய முடியும் அப்படின்றது டிஃபெக்டிவ் தான் சார். சரிங்க. இப்போ இந்த நாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாக இருக்கும் இல்லையாங்க? நாலுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாக இருக்கும். டிஃபெக்டிவ் அப்படின்னா குறைபாடு இருக்கிறது. டிஃபெக்டிவ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறைபாடு இருக்கிறது. குறைபாடை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சரி செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குறைபாடு இருக்கிறத நம்ம சரி செய்ய முடியும். இது எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது டு நாட் மீட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். குவாலிட்டிக்கு வராதுங்க, பட் கேன் பி ரீவொர்க்டு ஆர் ரிப்பேர்டு டு மீட் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஷர்ட் தயாரிக்கிறோம், அதனோட ஸ்டிச்சிங் வந்து அன்ஈவனா போயிடுச்சு அப்படின்னா சரியா செய்யல அப்படின்ட்டு பாருங்க. நம்ம கட் பண்ணதெல்லாம் கரெக்டா தான் கட் பண்ணியிருக்கோம், தச்சதை மட்டும் அங்கங்க குறுக்க போந்து தச்சுக்கிட்டோம். நம்ம என்ன செய்வோம், சார் தையலை பிரிச்சிடலாம் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? தையலை பிரிச்சிடலாம், பிரிச்சுட்டு நாம என்ன பண்ணிக்கலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம் சார், மறுபடியும் அட்ஜஸ்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். மீட்ஸ் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மறுபடியும் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ நம்மளோட இதுல என்ன வந்திருக்காதுங்க, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல மீட் ஆயிருக்காது. இட் டஸ் நாட் மீட்ஸ் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க, டஸ் நாட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காது. ஆனா அது நீங்க என்ன முடியும், பட் ரீவொர்க்டு ஆர் ரிப்பேர்டு பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியும், அட்டைன் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஷர்ட் அன்ஈவனா ஸ்டிச் பண்ணிட்டோம், அன்ஈவன் ஸ்டிச்சிங். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரீவொர்க் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம், குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரலாம். குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டு வரலாம். இது டிஃபெக்டிவ். நம்மளோட மாணவர்களும் பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவா தான் இருப்பாங்க. லேர்னிங் டிஃபெக்டிவ் இருக்கிற மாணவர்கள் தான் நிறைய இருப்பாங்க. அவங்கள மறுபடியும் ரீவொர்க் பண்ண வச்சு நம்ம என்ன பண்ணணும், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வர முடியும். அவங்க எல்லாம் வந்து வேஸ்ட் கிடையாது, ஸ்பாயிலேஜ் கிடையாது, ஸ்கிராப் கிடையாது, அப்படி நீங்க எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓகே, வேஸ்ட்ங்கிறது என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்னா என்னமா? cannot be further processக்கு யூஸ் ஆகாது. reused. இல்ல ரீயூஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது சார். முடியும் சார். கம்ப்ளீட்லி reuse பண்ணலாம் சார். ஸ்கிராப் தான் ரீயூஸ் பண்ண முடியும் சார், வேஸ்டேஜ் யூஸ் பண்ண முடியும். சரிங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பேப்பர் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில பக்காசை கொடுத்து பேப்பரை மேக் பண்றீங்க, ஒயிட் பேப்பர் வரணும். ஏதோ ஒரு சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி போச்சு, அது என்ன ஆகி போச்சு அப்படின்னா கருப்பு பேப்பரா வெளியே வந்துருச்சுன்னு பாருங்க. என்ன பேப்பரா வெளியே வரணும் சார்? ஒயிட் பேப்பர் வெளியே வரணும். ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருச்சு, அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கருப்பு பேப்பரா வெளியே வந்துருச்சு. அதனால டிஎன்பிஎல் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு எல்லா மாணவர்களும் கருப்பு பேப்பரில் எழுதுவோம் அப்படின்னு கொடுக்க முடியுங்களா? கொடுக்க முடியாது, போட்டுற வேண்டியதாங்க. அப்போ இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா கம்ப்ளீட்லி அன்யூசபிள்
என்ன சொல்லாங்க, கம்ப்ளீட்லி அன்யூசபிள். பாருங்க, வார்த்தைகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. கம்ப்ளீட்லி யூசபிள், கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியாதுமா. அடுத்ததா அண்ட் கெனாட் ரெக்கவர்டு. உங்களால அதுக்கான மெட்டீரியலோ காஸ்ட் எதையுமே நீங்க ரெக்கவர் பண்ண முடியாது. கெனாட் ரெக்கவர்ட் அல்லது ரீயூசபிள். சார், இது யூஸ் பண்ணலாம்னு நினைச்சா கூட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பேப்பர் பல்ப் மேக்கிங்க சொல்றேன். பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. அது பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரி. அதுல வரக்கூடிய அந்த ஒயிட் பேப்பருக்கு பதிலாக நமக்கு என்ன பேப்பர் வந்துருது, ஒயிட் பேப்பரை மேக் பண்ணணும். அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு நமக்கு பிளாக் பேப்பரா வந்துருச்சு. வரலாம் இல்லையாங்க? கலர் பேப்பர் கூட வந்துடும். கலர் பேப்பர்னா கூட வேற எதுவும் யூஸ் பண்ணிடுவோம். பிளாக் பேப்பரை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ரியாக்ஷன்ஸ் பிளாக் பேப்பரா மாறிடுச்சு. இது வேஸ்ட். அப்போ மெட்டீரியல் ஆர் ப்ராடக்ட் கம்ப்ளீட்லி அன்யூசபிள், கெனாட் பி ரெக்கவர்டு, ரீயூஸ். கண்டாமினேட்டட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அழிச்சிடணும். கெனாட் பி யூஸ்டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அப்பா வந்துருச்சு சார். பிரிண்டிங்ல நம்ம இது எடுப்போம், பார்த்துருக்கீங்களா? அதாவது பேப்பர்ல பிரிண்ட் எடுக்கிறோம், ஜெராக்ஸ் எடுக்கிறோம், கருப்பா வந்துடும் ஜெராக்ஸ். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வேஸ்ட். அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருவோம். அவ்வளவுதாங்க. ஸ்பாயிலேஜ் இதுக்கு என்ன பொருளுங்க? Spoilage Can be repairable, sir. can be Repairable. cannot be repairable. Cannot be recoverable, sir. Not recoverable, sir. Cannot பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸ்பாயில் ஆகுறதானே. இப்போ ஒரு பேக்கரி இருக்குன்னு பாருங்க. பேக்கரியில பிரெட் மேக் பண்றோம். அப்படி பிரெட் மேக் பண்றப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதிகமா பாயில் ஆயிடுச்சு. அப்போ ஹீட்டிங் ப்ராசஸ்ல அதிகமா பாயில் ஆயிடுச்சு. சாப்பிட்டா வர வேண்டிய பன்னு என்ன ஆயிடுச்சு, ஹார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. உடைக்கவே முடியாத அளவுக்கு வறுக்கியா மாறிடுச்சு. அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது பன்னு தான் அப்படின்ட்டு நம்ம கொண்டே விற்க முடியுங்களா? விற்க முடியாது. முடியாதுங்க. அதாவது டு நாட் மீட் ரெக்வயர்ட் ஸ்டாண்டர்ட். நாம எதிர்பார்த்த ஸ்டாண்டர்ட்ல அது வரல. கெனாட் பி ரிப்பேர்டு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு பண்ணவே முடியாது. வேஸ்ட். அதாவது நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டிஃபெக்டிவை சரி பண்ணிடலாம். ஸ்பாயிலேஜை நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்டுக்கு மறுபடியும் கொண்டு வர முடியாது. மறுபடியும் அந்த பிரெட்டா நீங்க மாத்த முடியாது. அதுதான் அதனோட நேச்சர். அப்ப ரொம்ப மாறி போயிடும். இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அன்அவாய்டபிள் ப்ரொடக்ஷன் சிச்சுவேஷன்ல தான் நடக்கும். ப்ராடக்ட்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா, டு நாட் மீட் required standards. பிரெட் எக்ஸாம்பிளுக்கு, பிரெட் இது வந்து என்ன, ஓவர் பாயில் ஆயிடுச்சு. ஹீட்டிங் ரொம்ப கடிக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இது ஸ்பாயிலேஜ் ஆல்மோஸ்ட் வேஸ்ட் தான். என்டையரா மாறி போன கதை தாங்க. அதான் சார், டிஸ்போஸ் ஆஃப் த வித்தவுட் ஃபர்தர் ப்ராசஸிங். டிஸ்போஸ் வித்தவுட் ஃபர்தர் ப்ராசஸ். நீங்க டிஸ்போஸ் தான் பண்ணல. கம்ப்ளீட் வேஸ்டும் ஸ்பாயிலேஜ் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். லிட்டில் பிட் ஆஃப் டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸ்கிராப் அப்படின்றது நான் முன்னமே சொல்லுவேன். அதாவது ஸ்கிராப்பை நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு உடன் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பாருங்க. ஒரு என்ன சேர் தயாரிக்கிறாரு, வுட்ல இருந்து சேர் தயாரிக்கிறாருன்னு பாருங்க.
அவர் என்ன செய்வார் அப்படின்னா அதுக்கு தேவையில்லாதெல்லாம் அப்படியே செதுக்கி செதுக்கி கீழே விட்டுருவாரு. ஒரு சேர் தயாரிக்கிறது போக மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் செதுக்கி கீழே போட்டுருவாரு. இதெல்லாம் ஸ்கிராப், அதெல்லாம் பை ப்ராடக்ட். மெயின் ப்ராடக்ட் கொண்டு வரதுக்காக ரீயூஸ், அதாவது அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு தூக்கி அழிச்சிருவார். சிலை செதுக்குறோம் அப்படின்னா அந்த சிலையில வெளியில் இருக்கக்கூடிய வேண்டாத கல் எல்லாமே வந்து ஸ்கிராப் தான். அந்த ஸ்கிராப்பை நாம் என்ன செய்யலாம், சின்ன சின்ன பார்ட்டா மறுபடியும் ரீயூசபிளா மாற்ற முடியும். ஃபேப்ரிகேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க யூஸ்வலா. இதே இரும்பு இருந்துச்சுன்னு பாருங்க, அந்த இரும்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க, வேற ஏதாவது உருக்கி மறுபடியும் செய்வாங்க. கலெக்டட் அண்ட் சோல்டு ரீசைக்ளிங் கம்பெனிஸ், அதை ரீசைக்ளிங் கம்பெனிஸ்க்கு கொடுத்துருவாங்க. இந்த உடன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலா மாற்றி மறுபடியும் வேற ஏதாவது மேக் பண்ணுவாங்க. ஸ்கிராப் அப்படின்றது ரெமனன்ட் அப்படின்னு சொல்லலாம். மீதி உள்ளவை அல்லது பை ப்ராடக்ட்ஸ். இதுல இருந்து கழிவா வெளிவரதுனாவே அது பை ப்ராடக்ட் தான். இதை வந்து மேபி இதை நம்ம என்ன செய்யலாம், மேபி ரீயூசபிள் ஆஃப்டர் மேக்கிங் சச் ப்ராசஸ். நீங்க அதை மேக் பண்ணணும், சச் ப்ராசஸ் பண்ணி மேக் பண்ணணும். ஸ்கிராப்ங்கிறது மணி வேல்யூ உடையது, ஹேவிங் சம் மணி வேல்யூ. இரும்பு அறுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய சின்ன சின்ன பார்ட் எல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் மறுபடியும் ஒரு வேல்யூக்கு வித்தரலாம். உடன் ஃபர்னிச்சர் தயாரிக்கிறோம், அந்த வுட்டு வேண்டாதெல்லாம் அறுத்தெறிகிறோம் அப்படின்னா அதெல்லாம் மறுபடியும் வேற ஏதோ ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம். எரிக்கிறது கூட பயன்படுத்திடலாம் கடைசியா. அல்லது கூழ் மாற தயாரிச்சு அதில் இருந்து வேற ஏதாவது உடன் பேப்பர் கூட மேக் பண்ற கம்பெனிஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் these can be collected and sold to recycling companies. ரீசைக்ளிங் கம்பெனிஸ்க்கு சோல்டு பண்ணிடுவாங்க. சோல்டு டு ரீசைக்ளிங் கம்பெனிஸ். அப்போ இந்த ஆன்சர் நமக்கு என்னவாக இருக்குங்க? இங்க என்ன கொடுத்திருக்காங்க, when the production is below standard specification or quality விட below standard வந்துருச்சு and cannot be rectified, incurring additional cost is called as spoilage. defective or waste or spoilage. உங்களுடைய டிஃபெக்டிவ் சார், டிஃபெக்டிவ். ஓகே, டிஃபெக்டிவ் ஒருத்தர் சொல்றாங்க, இன்னொருத்தர் இந்த டிஃபெக்டிவ்க்கும் இதுக்கும் நிறைய இந்த ரெக்வயர்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவும் ரெக்வயர்டு ஸ்டாண்டர்ட்ஸ் தாங்க. ஆனா ரிப்பேர்டு அண்ட் அட்டைன் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், இன்கரிங் அடிஷனல் காஸ்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணலாம். அப்போ இது வந்து டிஃபெக்டிவ். am I correct or not? ரீவொர்க்டு அடிஷனல் காஸ்ட். இதுலயே இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க, பிலோ ஸ்டாண்டர்ட்ல வந்துருச்சு, குவாலிட்டி இல்ல. அண்டு cannot be rectified அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வர முடிஞ்சா அது டிஃபெக்டிவ்ங்க. குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா ஸ்பாயிலேஜ். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அடிஷனல் காஸ்ட் செலவு பண்ணா கூட சரி பண்ண முடியாது, அப்படித்தானே சார்? அடிஷனல் காஸ்ட் செலவு பண்ணா கூட அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டை கொண்டு வர முடியாதுன்னா அது ஸ்பாயிலேஜ். இங்க வந்து இதுதான் வரும் சார். அடிஷனல் காஸ்ட கொடுத்தா என்னோட குவாலிட்டி ஸ்டாண்டர்டை அட்டைன் பண்ணிடுவேன் அப்படின்னா டிஃபெக்டிவ். அப்போ குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு அடிஷனல் காஸ்ட கொடுக்குறேன். அடிஷனல் காஸ்ட் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிகம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். நான் என்ன பண்ணுவேன், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அது டிஃபெக்டிவ். அப்பயுமே கொண்டு வர முடியாது அப்படின்னா cannot be rectified. அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு முடியாது அப்படின்னா ஸ்பாயிலேஜ். இப்போ இதுக்கு வந்து ஸ்பாயிலேஜ் தான் கரெக்ட். சார் வேஸ்ட் வராதுங்களா சார்?
வேஸ்ட்ங்கிறது அதாவது நீங்க எஃபோர்ட்ட போட்டாலுமே வேஸ்ட். அது வந்து கம்ப்ளீட்டா வேஸ்ட்மா. அது வேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா வேஸ்ட். இதுல வந்து அந்த அந்த மாடலாவது ஏதோ ஒன்று இருக்கும். கழிவு பொருள் அப்படின்னு சொல்றதுதான் வேஸ்ட்டுங்க. ஸ்பாயிலேஜுக்கும் டிஃபெக்டுக்கும் ஒரு நேச்சர் இருக்கு. முழுசாவே வந்து பண்ண முடியாது அப்படின்றது வந்து ஸ்பாயிலேஜ். ஃபர்ஸ்ட் வேஸ்ட், அதுல இருந்து டிஃபெக்டிவ், ஸ்பாயிலேஜ் இந்த மாதிரி பிரிங்க, அவ்வளவுதான். கடைசி பொருள் தாங்க வேஸ்ட். உங்களுக்கு கடைசி பொருள் தான் வேஸ்ட். ஓகே சார். ஓகேம்மா. இந்த நாளையும் ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. cannot be rectified quality standards அப்படின்றப்போ ஸ்பாயிலேஜ். can be rectified quality standards being additional effort and additional cost being incurred அப்படின்னா defective. scrap valueங்கிறது பை ப்ராடக்ட்ஸ். இட் மே பி reusable, may be reusable. இதை may be reusable after making such process அப்படின்னா ஸ்கிராப். வேஸ்ட்ங்கிறது கம்ப்ளீட்லி அன்யூசபிள். அந்த கம்ப்ளீட்லி அப்படின்ற வார்த்தை வரும். cannot be recovered. ரெக்கவர்டுனா திரும்ப எடுக்கவே முடியாதா அந்த காஸ்ட்டை. அதுதான் நல்ல கொஸ்டின். அதுலயே எல்லாமே 4 வந்துருச்சுங்க. ஓகே. எனி அதர் கிளாரிபிகேஷன் do you need in this question? Please ask me. வேற ஏதாவது இருந்தா அதை சொல்லிடுங்க. ஓகே, 8th கொஸ்டின் போய்க்கலாம். இன் ப்ராசஸ் காஸ்டிங் ஈச் ப்ரொடியூசிங் டிபார்ட்மெண்ட் இஸ் ஏ காஸ்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் ப்ராசஸ் ஏ ஒரு காஸ்ட் சென்டர். அங்கேயே நமக்கு காஸ்ட் பர் யூனிட்டை கண்டுபிடிப்பாங்க. எந்த இடத்துல காஸ்ட் பர் யூனிட்டை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க காஸ்ட் சென்டராக ஒர்க் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். காஸ்ட் சென்டர். இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் அப்படின்னா என்னமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றாவே சொல்லுங்க. காஸ்ட் சென்டர்னா என்னங்க? ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் காஸ்ட் அலோகேட் பண்ணி காஸ்ட் அலோகேட் பண்ணி அங்கேயே சார்ஜ் பண்ணி அதுக்கான பெர் யூனிட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, அடுத்ததுங்க. வேற எனி அதர் காஸ்ட் சென்டர்னா என்னங்க? சார் காஸ்ட் சென்டர் அப்படின்னும் போது காஸ்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சார். ஓகே, காஸ்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட் அப்படியே எடுத்துக்கலாம், ஒரு யூனிட் அப்படியே எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் பாருங்க. இப்போ நம்ம ப்ராசஸ் சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு டிபார்ட்மெண்ட். ப்ராசஸ் ஏங்கிறது ஒரு செக்ஷன், ஒரு டிபார்ட்மெண்ட், யூனிட், ஒரு பிசினஸா கூட இருக்கலாம். வித்தின் பிசினஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இன்கார்டிங் அதுல செலவாகிறத அங்கேயே ரெக்கார்ட் பண்ணணும். பாருங்க, அங்க செலவாகிறத அங்கேயே ரெக்கார்ட் பண்ணணும். சார்ஜிங் டு த காஸ்ட் இன் த சேம் டிபார்ட்மெண்ட். இப்போ நாம என்ன செய்யறோம்? ப்ராசஸ் 1ல இவ்வளவு காஸ்ட் செலவாகுது அப்படின்றத அந்தந்த இடத்துலயே நம்ம சார்ஜ் பண்றோம். பாருங்க, நம்ம அந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2ங்கிறதெல்லாம் பாருங்க, அந்தந்த இடத்துலயே அந்த காஸ்ட்டை சார்ஜ் பண்ணிடுவோம். வேற எங்கேயும் நம்ம மாத்த மாட்டோம். அதனால அதுக்கு பேர் காஸ்ட். ப்ராசஸ் வந்து காஸ்ட் சென்டராக ஒர்க் பண்ணும். ஓகே, இன்கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் அப்படின்னா அது வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன், அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ப்ராஃபிட் சென்டர்னா ப்ராஃபிட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் அவங்க தான். இப்போ காஸ்ட் சென்டருங்கிறது காஸ்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் அப்படின்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக் பண்றதுக்காக. ஜெனரேட்டிங் ப்ராஃபிட், மேனேஜிங் அசெட்ஸ்,
அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், எக்கனாமிக் வேல்யூ ஆடடு, இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம செய்யற வேலை எக்கனாமிக்கலா இருக்கா, நாம செய்யற வேலை ப்ராஃபிட்டபிளா இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சே வந்தாரு அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் அப்படின்னு அர்த்தம். ப்ராஃபிட் சென்டருங்கிறது ஒவ்வொன்றிலையும் ப்ராஃபிட்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இது எல்லாமே ஒரு ஃபேக்டரிக்கு உள்ள இருக்குங்க. ஒரு டிவிஷன் ஆர் டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் நாட் ஓன்லி காஸ்ட் அண்ட் ரெவென்யூ பட் ஆல்சோ ஃபார் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க இதுக்கு மட்டும் பொறுப்பானவங்க அல்ல, காஸ்ட்டுக்கு மட்டும் பொறுப்பானவங்க அல்ல, காஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ மேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பாகிறவங்க தான் அவங்க. அப்ப இவங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் இந்த ROI இருக்கா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, ஒரு செலவு பண்ணா இதுக்கு வேல்யூ ஆடட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. வருங்காலத்துக்கு இதுக்கு நமக்கு ஈல்ட கொடுக்குமா, இதெல்லாம் செக் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர்ல இருப்பாங்க. ஆனா பட் ப்ராசஸ் காஸ்டிங் எல்லாம் செலவு மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்றோம், மற்றதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. காஸ்ட் யூனிட் கிடையாது, சேல்ஸ் சென்டர்லாம் வேண்டாங்க, அது மாதிரிலாம் இல்லை. ப்ராஃபிட் சென்டர்னு இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் இருக்கும், காஸ்ட் சென்டர்னு இருக்கும். 3 தான் நமக்கு காஸ்ட் அக்கௌண்டிங்ல வரும். ஓகே, 9வது கொஸ்டின். த இம்பாக்ட் ஆஃப் நார்மல் லாஸ் ஓவரால் பர் யூனிட் காஸ்ட். நார்மல் லாஸ்னால ஓவரால் பர் யூனிட் காஸ்ட் நமக்கு என்ன ஆகும்? சார் 8 ஒன்று சார் ரெண்டுமேவா சார்? காஸ்ட் சென்டர், இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் ரெண்டுமேவா சார்? இல்ல இது பி மட்டும் தாங்க. ப்ராசஸ் காஸ்டிங் ஒன்லி காஸ்ட் சென்டர் மட்டும் தான், காஸ்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்க ROI எல்லாம் நம்ம கணக்கிட மாட்டோமா? ப்ராசஸ் காஸ்டிங்ல ROI எல்லாம் கணக்கிட மாட்டோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதாவது இம்பாக்ட் ஆஃப் நார்மல் லாஸ் வரதுனால ஓவரால் பெர் யூனிட் காஸ்ட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பெர் யூனிட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்க, இப்போ நாம 10வது கொஸ்டினை ஒர்க் பண்ணுவோம். அப்ப நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து நமக்கு தெளிவாயிரும். இது ஆல்ரெடி நம்ம போட்டதுதான். 13,000 யூனிட்ஸ் இருக்கு. 13,000 யூனிட்ஸ், இதுல 10% நார்மல் அவுட்புட். அப்ப நார்மல் லாஸ் 10% ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10% போட்டீங்கன்னா எவ்வளவு வருங்க? 1,300ங்க. ஓகே, there is no opening and closing stock, ரெண்டுமே இல்லன்ட்டாங்க. அவுட்புட் இந்த ப்ராசஸ், இதுல வரக்கூடிய அவுட்புட் 11,850. வாட் வாஸ் த நார்மல் லாஸ் அண்ட் நார்மல் கெயின்? இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கெயின் பாத்தீங்களா? Gain, abnormal gain 150 units. 13,150 வருதுங்களா? இங்கதான் டோட்டல் யூனிட்ஸ் டோட்டல் அதிகமாகுது. அப்போ இங்க நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது, அப்நார்மல் கெயின். இந்த பொசிஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா abnormal gain 150 units. இப்போ இந்த சம்முக்கு நான் ஒரு காஸ்ட சார்ஜ் பண்றேங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இதனுடைய காஸ்ட் 13,150 அப்படின்னு வரப்ப எனக்கு வந்து ஒரு 5 lakhs இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். 5 lakhs இங்க சார்ஜபிலிட்டி பண்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. நார்மல் காசு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 20,000 ஆயிடுச்சு. மற்றது கெயின்ல வந்திருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப அவுட்புட் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது நம்ம பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவுட்புட் அமௌண்ட்ல போடுறேங்க. அமௌண்ட பாரு. அப்ப 5 லட்சத்துல 20,000 போயிட்டா 4,80,000. இப்ப காஸ்ட் பெர் யூனிட்ட கண்டுபிடிங்க. காஸ்ட் பெர் யூனிட்னா இந்த 4,80,000 அவுட்புட்டுக்கான காஸ்ட் டிவைட் பை 11,850. இதால டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? $4,80,000
டிவைடட் பை 11,850ங்க. அப்ப 40 ரூபா 50 காசு வருதுங்க இல்லைங்க? ஒரு யூனிட் 40 ரூபா 50 காசு. இப்ப நார்மலா ஒரு சுச்சுவேஷனை நான் ஒர்க் பண்ணிருக்கேங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க அஸ்யூம் பண்ணுங்க, இந்த 9வது கொஸ்டினுக்கு பாருங்க, இம்பாக்ட் ஆஃப் நார்மல் காஸ்ட், நார்மல் லாஸ். நார்மல் லாஸ்னுடைய இம்பாக்ட்னால எனக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மல் லாஸ் நமக்கு எவ்வளவுங்க? ஒரு 1300ன்னு இருக்கு. இப்ப நான் இதை என்ன செய்யறேன் அப்படின்னா 1500ன்னு வச்சுக்கிறேன்னு பாருங்க. இப்ப இம்பாக்ட் கரெக்டாங்க, 1500 வரதா நான் நினைச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 1500ன்னு ஆக்சுவல் அவுட்புட். அப்ப இது வந்து கெயின்ல போயிருக்கும் இல்லையாங்க? கெயின்ல போயிருக்கும். இதே அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே சேம் அவுட்புட்டுக்கு அப்நார்மல் லாஸ் எனக்கு வந்துருச்சு, லாஸ் அதிகமாயிடுச்சு. 1300 யூனிட்டுக்கு 20,000 அப்படின்றப்ப 1500 யூனிட்டுக்கு நான் அப்ராக்சிமேட்ல ஒரு 25,000 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ராக்சிமேட்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன், 1500 யூனிட்டுக்கு 25,000ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 5 லட்சத்துல இருந்து 25,000 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருங்க? 5 lakhs மைனஸ் 25,000. அப்போ 4,75,000 இருக்கும். இதைய நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 11,850 நம்ம டிவைட் பண்ணணும். அங்க 480 இருந்துச்சு, இப்ப 475 இருக்கு. 475 அப்போ 40 ரூபாய் வருதுங்க. 40 ரூபாய் வருதுங்க. இம்பாக்ட் ஆஃப் அப்நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் ஏற்படுறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. இங்க லாஸ் அதிகம், அதாவது லாஸ் அதிகமானா இந்த கெயின் இருக்கிறதுனாலங்க, லாஸ் அதிகமான நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாங்க, இந்த அவுட்புட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. இதே இன்னொரு சம்மில் இருந்து கூட நம்ம ஒர்க் பண்ணலாம், வேற ஒரு சம்ம மாடலா எடுத்துட்டு கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். இங்க கெயின் வரதுனால நமக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த சம்ம வேண்டாம் இருங்க, இன்னொரு சம்ம எடுத்துக்கலாம். இங்க ஒரு சம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல டோட்டல் காஸ்ட், இதுக்கு ப்ராசஸ் காஸ்ட் ஒர்க் பண்ணுவோம். $69,000 எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 920 இப்படி எடுத்துக்கலாம். ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ், ஸ்கிராப் 1520. இன்புட் பாத்தீங்க அப்படின்னா 1900 யூனிட்ஸ், இது யூனிட். அப்ப இதையும் இங்க எடுத்துக்கிறோம். நார்மல் லாஸ் நமக்கு எவ்வளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யூனிட்ல 190 நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் 30 யூனிட். ஓகே, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் லாஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதையே டோட்டல் பண்ணணும். இந்த இடத்துல அவுட்புட் கண்டுபிடிச்சிடலாம். 1900 யூனிட். அப்ப இதுல ஒரு 190 யூனிட்ஸ், இதுல ஒரு 30 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு வருங்க? 1900 இருந்து 220 கழிச்சிருங்க. இதுதான் பெர் யூனிட்டுக்கான காஸ்ட். இப்போ பெர் யூனிட்டுக்கான காஸ்ட் வேல்யூவை செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து அப்நார்மல் லாஸ் தான் கேட்கறாங்க. இந்த கணக்குல பாத்தீங்கன்னா அப்நார்மல் லாஸ் தான் கேட்கறாங்க. அப்ப அப்நார்மல் லாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நான் இங்க போட்டுறேன். அப்நார்மல் லாஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறப்போ, ஏன்னா அதனுடைய வேல்யூவை நம்ம போடணும். அப்நார்மல் லாஸ் போடுறப்போ இந்த இடத்துல இந்த காஸ்ட்ல இருந்து இந்த ஸ்கிராப் வேல்யூவை லெஸ் பண்ணிடுங்க. ஸ்கிராப் வேல்யூவை லெஸ் பண்ணிடுங்க. 69,920 இருந்து 1520 லெஸ் பண்ணிடுங்க. கிரெடிட் சைட்ல இருக்கிறத 68,400. இதுல இருந்து அதே மாதிரி அவுட்புட்ல இருந்து லெஸ் பண்ணிடுங்க. அதாவது 1900 இருந்து
190 லெஸ் பண்ணிடுங்க இன்டோ அப்நார்மல் யூனிட் வேல்யூ 30 யூனிட்டுக்கு எவ்வளவு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. மேல எவ்வளவு வருதுமா? 1710. 1210 டிவைடட் பை 710. 9,000 தானே வருதுங்க. மேல 68,400 சார். 400. கீழே 1710. 190 கழிக்கிறீங்களா? தப்பா சொல்றீங்க. 1710 சார் கீழே. 710ங்களா? ஓகே. மேல 68,400. 68,400 இன்டூ 30 எவ்வளவு ரூபாய் வரும்? 68,400 11 40 ரூபா வருதுங்க. 40 இந்த இடத்துல 1200 இப்போ இத நம்ம டேலி பண்ணிக்கலாம். டேலி பண்ணிட்டா இதனோட வேல்யூ கண்டுபிடிங்க. 6,920 இருந்து இது எல்லாத்தையும் வேல்யூ பண்ணிக்கலாம். அறுபத்தி 9 67 67,200. இப்ப காஸ்ட் பர் யூனிட்டா போட்டுக்கலாங்க. காஸ்ட் பர் யூனிட் அப்ப 67,200க்கு அவுட்புட் 1680 டிவைடட் பை 40 ரூபா வருதுங்க. ஒரு யூனிட்டினுடைய வேல்யூ 40. இப்போ இதே இன்கேஸ் இப்போ மேல இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா இம்பாக்ட் ஆஃப் நார்மல் காஸ்ட். நார்மல் காஸ்ட்ல ஏற்படக்கூடிய இம்பாக்ட் நமக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இம்பாக்ட் அப்படின்றப்ப நான் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டுறேன். நார்மல் அவுட்புட் எனக்கு 200 இருக்கிற மாதிரி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேங்க. இந்த இடத்துல 190க்கு பதிலாக எனக்கு எவ்வளவு இருக்கு 200 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நார்மல் லாஸ் அஸ்யூம் 200. அப்போ 190க்கு பதிலா எனக்கு எவ்வளவு இருக்கிறதா நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 200 இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஒரு 10 யூனிட் அதிகமாகுது அப்படின்றப்ப என்னோட காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்ப அப்நார்மல்லையும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், இங்கேயும் சேஞ்சஸ் ஆகும். அப்போ அப்நார்மல் லாஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ஏற்படும் அப்படின்னா அப்நார்மல் லாஸ்ல பாருங்க 69,920 இருந்து 69,920 இருந்து 1,520 லெஸ் பண்ணிடுங்க. லெஸ் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா 200 யூனிட்டா வரும். 1900 மைனஸ் 200 இன்டூ 30. அப்ப இதுல லெஸ் பண்ணோம் அப்படின்னா மேல எந்த வித மாற்றமும் கிடையாது. 68,400 டிவைடட் பை 1700 இன்டூ 30. அப்ப அப்நார்மல் லாஸோட வேல்யூ நமக்கு அதிகமாகும். எங்கெங்கெல்லாம் நமக்கு எஃபெக்ட் நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறோமா. இதுல பாத்தீங்கன்னா 1,207 ரூபாய் வருதுங்க. 1,207. அப்ப இந்த இடத்துல ஒரு 7 ரூபாய் நமக்கு கூட வருதுங்க அப்நார்மல் லாஸ். இப்போ நமக்கு எவ்வளவு அவுட்புட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப இந்த இடத்துல
இதேதான் 1207 அவுட்புட்டினுடைய வேல்யூ இப்ப நான் வந்து 200 யூனிட்டுக்கு போட்டிருக்கேன். நார்மல் லாஸ் அதிகப்படுத்திட்டேன். அப்ப நமக்கு இதே தான் வரும். ஒரு 20 பைசா அதிகமாகும். 109 920. சார் சொல்லுங்க. சார் அப்ப அப்நார்மல் லாஸோட வேல்யூ மாறும் இல்லைங்க சார் 20ன்னு 30 போட்டிருக்கீங்க. அதிகமாக அப்நார்மல் லாஸ் யூனிட் சார் நார்மல் லாஸ் வந்து 200 இருக்கும்போது அவுட்புட் வந்து 168. அப்நார்மல அப்படியே எடுத்துட்டுங்க. 30 யூனிட்ஸ்னா எடுத்துக்கிட்டேன். அதனுடைய வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிறதா கண்டுபிடிக்கிறோமா? சரிங்க சார். அப்ப என்னுடைய அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட்டினுடைய வேல்யூ 200ல இருந்து 7 ரூபாய் இங்க குறைஞ்சிரும். அது எதுல போய் அதிகமாகும் அப்படின்னா அப்நார்மல் லாஸ் யூனிட்ல தான் அதிகமாகும். அப்நார்மல் லாஸ்ல தான் எனக்கு இருக்கும். அதே மாதிரி சேஞ்சஸ் அவுட்புட்ல வேல்யூல சேஞ்சஸ் இருக்கும். இப்ப அவுட்புட் பெர் யூனிட் நான் போடுறப்போ 67,193 டிவைட் பை 1680க்கு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 39.99 இல்ல 39.9 அப்போ 39.99 அப்படின்னு வருதுங்க. அப்ப என்ன ஆகுது? இங்க 40 ரூபாய் எனக்கு வந்த அவுட்புட் இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் காஸ்ட் பெர் அவுட்புட் எனக்கு என்ன ஆகுது? ரிடியூஸ் ஆகுதுங்க. சரியாங்க? இங்க 40ல இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? காஸ்ட் பெர் யூனிட் ரிடியூஸ் ஆகுது. அப்ப நீங்க இந்த இடத்துல கொண்டு வரப்ப பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு சின்னதுதான் இந்த கொஸ்டின், டப்புன்னு சொல்லிடலாம். பட் இம்பாக்ட் ஆஃப் அப்நார்மல் லாஸ் இம்பாக்ட் ஆஃப் நார்மல் லாஸ் வரப்போ the overall per unit cost நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாங்க? டிக்ரீஸ் ஆகுது. தெரியுதாங்க? 40 ரூபாய் இருந்த பெர் யூனிட் காஸ்ட் நமக்கு என்ன ஆகுதுங்க? டிக்ரீஸ் ஆகுது. இதுல ஆக்சுவலா கெயின்ல வர்றது இதுல 40 ரூபா வந்துச்சு. ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா 40 ரூபா வந்துச்சு இதுல. அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் 40 ரூபா 50 காசு வர வேண்டிய இடத்துல 40 ரூபா வந்துடும். அப்போ ஆன்சர் இஸ் பெர் யூனிட் காஸ்ட் டிக்ரீஸ். நார்மல் லாஸ் வரப்போ பெர் யூனிட் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். அப்நார்மல் காஸ்ட் அதிகமாகும். இப்போ இதுக்கான சிச்சுவேஷன் இதுதான். பெர் யூனிட் காஸ்ட் ரிடியூஸ் ஆகுது. அப்நார்மல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்நார்மல் காஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இதனுடைய ரிசல்ட்டுங்க. இதெல்லாம் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதுல இருந்து ரிசல்ட்டா இம்பாக்ட் ஆகிற வேல்யூ மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சு பார்த்து அந்த 1 மார்க் அட்டைன் பண்றதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம கிளாரிட்டியா ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும். நார்மல் லாஸ் அதிகமாகிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் வந்து பெர் யூனிட் காஸ்ட் குறையும். இம்பாக்ட்னாவே அது தெரியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறது தான். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி இங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். 13,000 யூனிட் வரக்கூடியது அப்நார்மல் கெயின் வந்துச்சுங்க. அப்நார்மல் கெயின் ஆல்ரெடி மேல போட்டிருக்கோம் பாருங்க. இந்த சமுக்கானது 10வது சமுக்கானது மேல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நீங்க எடுத்துக்கோங்க அதிகம். ஓகே, 11th கொஸ்டின் ஆல்ரெடி இதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். சார் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க தானே சார்? எல்லா வீடியோவும் வரும். 5,000 kg ஆஃப் மெட்டீரியல் வேர் இன்ட்ரடியூஸ்டு. நார்மல் வேஸ்டேஜ் 10%, 150 இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 4,000 அவுட்புட் வந்து 4,350. நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு கொஸ்டின் நம்ம ஒர்க் பண்ணோம். இங்க இருக்கு பாருங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அவுட்புட் அப்படின்ட்டு.
இது ஆரம்பத்திலேயே ஒர்க் பண்ணோம். இதற்கான ஆன்சர் இங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 13th கொஸ்டின். The type of process loss that should not be allowed to affect cost of goods unit. ப்ராசஸ்ல எந்த லாஸ் should not be allowed, எந்த லாஸ் should not be allowed காஸ்ட் ஆஃப் அவுட்புட்டை பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்நார்மல் லாஸ். டைப் ஆஃப் ப்ராசஸ் லாஸ், இதுல வரக்கூடிய ரெண்டே லாஸ் தான் இருக்கு. ஒன்னு நார்மல் லாஸ், இன்னொன்னு அப்நார்மல் லாஸ். should not be allowed affect the cost of goods unit. அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸை பாதிக்காதது எது அப்படின்றாங்க. நார்மல் லாஸ் கண்டிப்பா எதை பாதிக்கும்? அஃபெக்ட் காஸ்ட் பெர் யூனிட்டை பாதிக்கும். காஸ்ட் பெர் யூனிட்டை பாதிக்கும். அப்நார்மல் லாஸ் நமக்கு எதை பாதிக்காது? நாட் அஃபெக்ட். நாட் அஃபெக்ட் கூட்ஸை பாதிக்காது. அவுட்புட் இவ்வளவு போகுது அப்படின்னா அதை பாதிக்காது. அதை லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வரும். நாட் அஃபெக்ட் காஸ்ட் பெர் யூனிட். அது நார்மல் லாஸே அப்நார்மல் லாஸ்ல தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். அந்த அந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது சீசனல் லாஸ், நார்மல் லாஸ் கிடையாது. நார்மல் லாஸ் அஃபெக்ட், இது டஸ் நாட் அஃபெக்ட். இது அஃபெக்ட் ஆகும், இது நாட் அஃபெக்ட். டு நாட் அஃபெக்ட். இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 200 units were introduced in a process in which 20 units is normal loss. If the actual output is 150 units, there is an. இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 200 யூனிட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 20 யூனிட்ஸ் நார்மல் லாஸ், ஆக்சுவல் அவுட்புட் 150. அப்ப செக் பண்ணி பார்த்துடலாங்களா? ப்ராசஸ் அப்நார்மல் லாஸ் 30. Abnormal loss 30. ஓகே, அடுத்தது நார்மல் லாஸ் 20 யூனிட்ஸ் சொல்லிட்டாங்க. அவுட்புட், ஆக்சுவல் அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா 150. 200 இங்க வருது. அப்போ இத லெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ் 30 யூனிட்ஸ். அப்நார்மல் லாஸ் ஆஃப் 30 யூனிட்ஸ். சிம்பிளா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 100 units is processed at a total cost of 160. Normal loss 10%. Scrap unit sold 0.25. If the output is 80 units, then the value of abnormal loss எவ்வளவு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. எவ்வளவு யூனிட் நமக்கு ப்ராசஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட் பாருங்க. ப்ராசஸ் அக்கௌண்ட் போட்டீங்கன்னா ஈஸி. ஒன்னு யூனிட், இன்னொன்னு வேல்யூ. இந்த சைடு யூனிட், வேல்யூ. ஃபர்ஸ்ட் நமக்கு 100 யூனிட்ஸ் ப்ராசஸ்ல இருக்கு. அதனுடைய டோட்டல் காஸ்ட் 160. அப்ப இதுதான் டோட்டல்ல கீழே வர போறது. நார்மல் லாஸ் 10%. நார்மல் லாஸ் 10%. 10% போட்டா 10 யூனிட். ஓகேங்களா? 10 யூனிட். அதை வந்து சோல்டு பண்றது பாருங்க, இங்க கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிராப் வேல்யூல தான் நீங்க சேல்ஸ் பண்ணணும். அங்க இருக்கிற வேல்யூவை எடுத்துறாதீங்க. அப்ப இந்த 10 யூனிட்ஸை ஸ்கிராப் வேல்யூ பாருங்க 0.25. ₹2.50. இஃப் த அவுட்புட் கொடுத்துட்டாங்க 80 யூனிட்ஸ். இப்போ இந்த இடத்துல நீங்க எதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் டோட்டல் பண்ணுங்க. யூனிட் மட்டும் சார். யூனிட்டை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இங்க 100, இங்க 100. அப்போ பேலன்சிங் ஃபிகர்ல வரக்கூடியது அப்நார்மல் லாஸ். அப்போ இது 10 யூனிட். ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ். வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ். அப்போ வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ் போடுறப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் இன்புட் சார். டோட்டல் காஸ்ட்ல இருந்து இதை கழிச்சிருங்க. 160 டோட்டல் காஸ்ட். அதுல இருந்து எவ்வளவு கழிக்கிறீங்க அப்படின்னா 250 நார்மல் லாஸை கழிச்சிருங்க. அதே மாதிரி கீழேயும் அவுட்புட்ல இருந்து கழிச்சிருங்க. 100ல இருந்து 10 கழிச்சிருங்க.
இப்போ அப்நார்மல் யூனிட்ஸ், இது வந்து அப்நார்மல் யூனிட். இந்த 10ங்கிறது அப்நார்மல் யூனிட். அப்ப 2 ரூபா 50 காசு கழிச்சோம் அப்படின்னா 157 ரூபாய் 50 காசுங்க, டிவைடட் பை 90 இன்டூ 10. இப்போ இதுக்கு அடிச்சிடலாம். இது 9ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 17 ரூபா 50 காசு. 17 ரூபாய் 50 காசுங்களா? ஓகே, 17 ரூபாய் 50 காசு. வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ் 17 ரூபாய் 50 காசு. இதை நம்ம இங்க போட்டுறோம். இப்போ ஒருவேளை வேல்யூ ஆஃப் அவுட்புட்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்ப நாம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். இது 80ஆல மல்டிபிகேஷன் பண்ணணும் சார். 10 தூக்கிட்டு 80ஆல மல்டிபிகேஷன். நீங்க அதால மல்டிபிள் பண்ணிட்டாலும் சரி, அல்லது பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சீங்கனாலும் சரி. யூஸ்வலா பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறதா கரெக்ட். அப்ப இது வந்து 160ல இருந்து லெஸ் பண்ணி 20 ரூபா போயிடும் சார். 20 ரூபா போயிடும் சார். 20 rupees 140 சார். 140. அப்போ வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேல்யூ ஆஃப் அவுட்புட்னு கேட்டிருந்தா 140 ஆன்சர். ஓகே. காஸ்ட் பெர் யூனிட்னு கேட்டிருந்தா அப்ப அந்த 140 நம்ம என்ன பண்ணணும்? 80ஆல டிவைட் பண்ணணும். காஸ்ட் பெர் யூனிட்னு கேட்டிருந்தா 140 டிவைடட் பை 80. அப்போ அட் பெர் யூனிட் எவ்வளவு வருங்க? ஒரு 8 ரிமைனிங் 1.75. 1.75 ஆமா? அப்போ அவுட்புட் 1.75 per ஆமா unit. சார். இதுல எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அப்நார்மல் வேல்யூ கேட்ட மாதிரி நமக்கு வேல்யூ ஆஃப் அவுட்புட் என்னன்னு கேட்கலாம், பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் என்னன்னு கேட்கலாம். எப்படி வேணாலும் நம்மள கிராஸ் செக் பண்ணலாம். இந்த நார்மல் லாஸ் மட்டும் நீங்க விற்கிறப்போ நீங்க எதுல தான் விற்கணும் அப்படின்னா ஸ்கிராப் வேல்யூல தான் விற்கணும். பாருங்க, ஸ்கிராப் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். லெஸ்ஸர் தேன் த வேல்யூவாக இருக்கும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா? ஓகே. அடுத்தது, the average method is used in process costing. Opening inventory cost. Opening inventory cost. இதுலயே வந்து ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ப்ராசஸ் காஸ்டிங்ல ஓப்பனிங் இன்வென்டரி காஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ், அதாவது ப்ரீவியஸ் ப்ராசஸ்ல பெர் யூனிட் என்னவோ அதை தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பெர் யூனிட் என்னவோ அதுதான் சார்ஜ் பண்ணுவாங்க. அல்லது இன்புட்டோட நீங்க சார்ஜ் பண்ணலாம். இன்புட் பெர் யூனிட் இதுல எவ்வளவு கொடுக்குறீங்களோ, திஸ் ப்ராசஸ்ல எவ்வளவு கொடுக்குறீங்களோ அது கூட நம்ம கொடுத்துக்கலாம் பெர் யூனிட். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மெத்தடுங்கிறது இந்த ப்ராசஸ்ல பெர் யூனிட் இன்புட் எவ்வளவு, ப்ரீவியஸ் ப்ராசஸ்ல பெர் யூனிட் எவ்வளவு, இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்திருப்பாங்க. அதுதான் ஆவரேஜ் மெத்தட். நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மெத்தடாக இருந்தா ஆவரேஜ் வித் அதர் காஸ்ட் அரைவ்ட் அட் டோட்டல் காஸ்ட். இதுதான் ஆன்சருங்க. எல்லா காஸ்டையும் நீங்க என்ன பண்ணணும்? ஆவரேஜ் பண்ணணும். ஆவரேஜ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கோட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்னுடைய இன்புட் டிவைடட் பை பிளஸ் ஆல் காஸ்ட், எல்லா காஸ்டையும் சேர்த்து டிவைடட் பை இதுக்கு தான் ஆவரேஜ் போடுவோம். டு ஆவரேஜ். இதுக்கு வந்து ஆன்சர் அப்படியே போட்டுருங்க. இது ஆவரேஜ் மெத்தடுக்கு ஆவரேஜ் மெத்தடு தான் ஆன்சர். அடுத்து பாருங்க 17th கொஸ்டின். த காஸ்ட் ஆஃப் நார்மல் ப்ராசஸ் லாஸ். நார்மல் ப்ராசஸ்னுடைய லாஸ் எப்படி எங்க கொண்டே சேர்ப்பாங்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Absorbed goods unit produced amount realized by the sale of loss unit should be debited in the process account. Debited costing P&L account. Costing P&L நார்மல் லாஸ் காஸ்டிங் P&L போகாது. Absorbed goods unit produced. Absorbed goods unit produced. Debited to costing P&L account. நார்மல் லாஸ் எப்போதுமே காஸ்டிங் P&L போகாதுங்க. ஈஸியா நினைவுல வச்சுக்கலாம். அப்நார்மல் மட்டும்தான் காஸ்டிங் P&L போகும். ஈஸியா நினைவுல வச்சுக்கோங்க. அப்ப இது எங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்டு பை கூட்ஸ் யூனிட் ப்ரொடியூஸ்டு. இதுதான் ரைட் ஆன்சர். எவ்வளவு லாஸ் ஏற்படுதோ அதை எங்கிருந்து கழிச்சிருவாங்க அப்படின்னா ஆக்சுவல் அவுட்புட்ல இருந்து, அதாவது ஆக்சுவல் இன்புட்ல இருந்து கழிச்சிருவாங்க. அப்ப அதுக்கான காஸ்ட்டை எங்க அப்சார்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட்ல அப்சார்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா சேல் ஆஃப் லாஸ், ஒருவேளை அந்த லாஸை சேல் பண்ணிருந்தா டெபிட்டட் டு ப்ராசஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பு. இங்க எங்க பண்ணுவாங்க? கிரெடிட் பண்ணுவாங்க. சேல் பை ஸ்கிராப் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? கிரெடிட் பண்ணணும்.
அப்பதான் அது கரெக்ட். ஒருவேளை இன்கேஸ் இஃப் லாஸ் இருந்து அதை நம்ம ரியலைஸ் பண்ணியிருந்தா நம்ம எங்க பண்ணணும், கிரெடிட் டு த ப்ராசஸ் அக்கௌண்ட் பண்ணணும். டெபிட்ங்கிறதுனால அது தவறுங்க. புரியுதாங்க? ஆப்ஷன் ஏ. போன சம்ல ஸ்கிராப் அப்படின்னு போட்டிருப்பீங்க பாருங்க. இங்க ஒரு சம்ல பாருங்க, ஸ்கிராப் அப்படின்ட்டு 1520, அந்த 190 யூனிட் 1520 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. கிரெடிட் சைட்ல தான் வரும், ப்ராசஸ்ல நம்ம கிரெடிட் பண்ணணும். டெபிட்ங்கிறது தப்பு. ப்ராசஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவாங்கிறது தப்புங்க. அதனால அது ராங். அப்போ அப்சார்ப்டு பை குட்ஸ் யூனிட் ப்ரொடியூசர் பாருங்க, இதுவும் இருக்கு, இது கரெக்ட். அண்ட் அமௌண்ட் ரியலைஸ்டு வந்துச்சுன்னா அது எங்க பண்ணணும், கிரெடிட்னு இருந்தா கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து கிரெடிட்னு இருந்தா கரெக்ட். இஸ் இட் ஓகே? Yes, sir. அது இல்லாதனால அது தப்பு. The value of abnormal loss is equal to, எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Total cost of material, total process cost is less realizable value of normal loss, total process cost less cost of scrap, total process cost less realizable value of normal loss, less value of transfer goods. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சம்பள நீங்க படிச்சது, சம்பள ஏற்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங். ஆப்ஷன் டிங் சார். ஆப்ஷன் டி. கரெக்டுங்க. அவுட்புட்டையும் சேர்ந்து நீங்க என்ன பண்ணீங்க, லெஸ் பண்ணாதான் அதனுடைய பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். கரெக்டுமா? டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட்ல இருந்து நார்மல் லாஸினுடைய ரியலைசபிள் வேல்யூவும் லெஸ் பண்ணிட்டு லெஸ் வேல்யூ ஆஃப் டிரான்ஸ்ஃபர்டு அவுட்புட்ஸ் அப்படின்னா அதுல இருந்து அதை லெஸ் பண்ண. அதாவது இந்த சம்ல பாத்தீங்கன்னா இந்த 17 ரூபா 50 காசை அவங்க என்ன பண்றாங்க, பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிச்சோன்னா எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். அப்ப நீங்க எதை கண்டுபிடிப்பீங்க, நார்மல் லாஸையும் கழிச்சுட்டு ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ்ங்கிறது 2 ரூபா 50 காசு. அடுத்தது டிரான்ஸ்ஃபர் டு அவுட்புட்ங்கிறது வேல்யூ 140. இந்த ரெண்டு லெஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் 160. அதுல இருந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா 17 ரூபா 50 காசு. கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான். அவுட்புட் வந்து கொடுக்கல, அவுட்புட் கொடுத்துருந்துச்சுன்னா அவுட்புட்டோட தான் நம்ம எடுத்துக்கணும். பி ஆன்சர்ல பாத்தீங்கன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் வேல்யூ ஆஃப் டிரான்ஸ்ஃபர் குட்ஸ் அவுட் குட்ஸ் கொடுக்கல. Okay, next. The process account is debited by abnormal gain. Process account is debited by abnormal gain. The value determined as எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது வந்து கான்செப்ட் அப்படியே கேட்டிருக்காங்க. So D as your answer. The cost of goods unit less realized value of normal loss. Option B கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி. The process account is debited by normal account. எப்போ வரும்? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் யூனிட், ஓவரால் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் யூனிட், அதுல இருந்து ரியலைஸ்டு வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ். நம்ம இந்த சைடு டோட்டல் பண்ணிட்டு வருவோம் இல்லைங்க. அப்நார்மல் கெயின் எப்பமா கண்டுபிடிப்போம்? நார்மல் லாஸ் இந்த சைடு இருக்கும், அடுத்த பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் இங்க இருக்கும்,
இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இங்க கொண்டு வருவோம். அப்ப கொண்டு வரப்ப நம்ம எதுல இருந்து கழிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் காஸ்ட், இதுதான் காஸ்ட். அப்ப இதுல இருந்து கழிக்கக்கூடியதுதான் இதுங்க அப்நார்மல் கெயின். அப்போ எதோட நம்ம ஆட் பண்ணி வரோம் அப்படின்னா கூட்ஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் யூனிட், அதுலயே எல்லாமே வந்துருது. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் யூனிட் அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். அதுல இருந்து நார்மல் லாஸை லெஸ் பண்ணி கொண்டு வரோம். அப்ப இந்த காஸ்ட்ல இருந்து நீங்க இதையே லெஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் இந்த வேல்யூல இருந்து லெஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து இதையே லெஸ் அப்படின்றத அங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அப்நார்மல் கெயின். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நல்ல கொஸ்டின், அதுவும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது லாஸ் இன் விச் unavoidable loss which is unavoidable on account of nature of material is called avoidable. unavoidable நேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் கேட்டகரைஸ் பண்றதுல இந்த வேர்டு வந்து நமக்கு டிஸ்கிரைப் ஆகும். அன்அவாய்டபிள் அப்படின்னாவே நார்மல் லாஸ், அன்அவாய்டபிள் அப்படின்னாவே நார்மல் லாஸ். நாம கேர்ஃபுல்லா இருந்திருந்தா அவாய்டபிள் லாஸ். அவாய்டபிள் அப்படின்னா கிளாஸ் வித் கேர் அப்படின்னு கொடுப்பாங்க. கண்ணாடி பொருட்கள் உள்ள இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருந்தா அதை தவிர்த்து இருக்கு. அப்நார்மல் அவாய்டபிள் லாஸ் வந்து அப்நார்மல் லாஸ். அன்அவாய்டபிள் லாஸ் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாததுதான் நார்மல் லாஸ். த லாஸ் விச் இஸ் அவாய்டபிள் அப்படின்னு வந்தாவே நார்மல் லாஸ். இது ஆன்சர். அவாய்டபிள்ங்கிறது அப்நார்மல், அன்அவாய்டபிள்ங்கிறது நார்மல். The quantity and the amount realized from sale of normal loss. The quantity amount realized from the sale of normal loss எதுல பண்ணணும்னு கேக்குறாங்க, எங்க மாத்தணும்னு கேக்குறாங்க. credited to process account, debited process accountங்கிறது தப்பு, not transferred to process accountங்கிறது தப்பு, காஸ்டிங் P&Lங்கிறது தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அப்நார்மல் தான், அதாவது அப்நார்மல் தான் நீங்க எங்க கொண்டு போவீங்க அப்படின்னா காஸ்டிங் P&Lக்கு கொண்டு போவீங்க. ஓகே. The value of abnormal loss is debited on the basis of எதனுடைய அடிப்படையில செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. debited நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட், நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட். அதுல இருந்து அதை லெஸ் பண்றோம் இல்லைங்களா, வேல்யூவை நம்ம லெஸ் பண்றதுனால நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட், நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நார்மல் காஸ்ட். மேல நார்மல் காஸ்ட்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க, இன்புட் காஸ்ட்ல இருந்து நார்மல் லாஸை நீங்க லெஸ் பண்ணிடுறீங்க, நார்மல் லாஸை லெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, இன்புட் யூனிட்ல இருந்து நார்மல் லாஸை லெஸ் பண்ணிடுறீங்க, நார்மல் லாஸ். அப்ப இதுதான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட். இது நார்மல் காஸ்ட், நார்மல் அவுட்புட். which statement is true? இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டுமா. 23க்கு ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். which statement is true about the treatment of abnormal loss? அப்நார்மல் லாஸ் என்ன செய்வீங்க, வேல்யூ இஸ் credited in process account, வேல்யூ இஸ் credited in process account. அடுத்தது ஸ்கிராப் வேல்யூ இஸ் credited in process account, ப்ராசஸ் லாஸ் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் லாஸ் அக்கௌண்ட்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கான்னு பாருங்க. பேலன்ஸ் இன் அப்நார்மல் அக்கௌண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு காஸ்டிங் P&L அக்கௌண்ட். ப்ராசஸ் லாஸ் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட்ல நம்ம கொடுக்க கூடாது, அதுல கொண்டு கிரெடிட் பண்ணக்கூடாது. இது முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அப்நார்மல் லாஸ் அப்நார்மல் கெயின் ரெண்டுமே. அப்நார்மல் எல்லாத்தையும் நீங்க எங்க கொண்டு போயிடணும் அப்படின்னா காஸ்டிங் P&L அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடணும். இஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு காஸ்டிங் P&L அக்கௌண்ட். ப்ராசஸ் அக்கௌண்ட்ல நம்ம அந்த வேர்டு கொடுப்போம், பட் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய இடம் பாத்தீங்க அப்படின்னா காஸ்டிங் P&L அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அடுத்தது காஸ்ட் பர் யூனிட், காஸ்ட் ஆஃப் 75 யூனிட் இன்ட்ரடியூஸ்டு 1038. கால்குலேட் வேல்யூ ஆஃப் அப்நார்மல் கெயினை வேல்யூ பண்ண சொல்றாங்க. இப்ப பாருங்க, ப்ராசஸ் அக்கௌண்ட்
இதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 75 யூனிட். அப்ப இன்புட் 75 யூனிட், அதனுடைய வேல்யூ 1308. அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு 202, இது எக்ஸ்பென்சஸ். அடுத்தது நார்மல் லாஸ், கிரெடிட் சைடு. நார்மல் லாஸ் 50 யூனிட்ஸ், அதனுடைய வேல்யூ பத்தி எதுவும் சொல்ல. ஆக்சுவல் அவுட்புட் 70, ஆக்சுவல் அவுட்புட் 70. அடுத்தது ஸ்கிராப் வேல்யூ 4 பெர் யூனிட். அப்போ ஸ்கிராப் வேல்யூவால தான் நார்மல் லாஸை நம்ம மதிப்பிடணும். அப்போ 50 யூனிட்ஸ் இன்டூ 4 rupees, 4×5 60 ரூபாய், இது 60. கால்குலேட் அப்நார்மல் கெயின். உண்மையிலே கெயின் இருக்கான்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் பண்ண வேண்டியது இதை டோட்டல் பண்ணுங்க. அப்போ இந்த சைடு தான் அதிகமா இருக்கு, கிரெடிட் சைடு அதிகமா இருக்கு 85. அப்ப 10 யூனிட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்நார்மல் கெயின். அப்நார்மல் கெயின். இப்ப காஸ்ட் டோட்டல் பண்ணிக்கலாம். இப்ப காஸ்ட் டோட்டலா காஸ்ட் 1510. இப்போ வேல்யூ ஆஃப் அப்நார்மல் கெயின். இது ஆக்சுவலா அப்படி டோட்டல் போடக்கூடாது, இருந்தாலும் நம்ம இது போடுறதுக்காக போடுறோம். மறுபடியும் அப்நார்மல் கெயினை ஆட் பண்ணணும். வேல்யூ ஆஃப் அப்நார்மல் கெயின். இதை போடுறப்ப ஃபர்ஸ்ட் இங்கிருந்து லெஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவல் அவுட்புட்ல இருந்து நார்மல் அவுட்புட்டை லெஸ் பண்ணிடுங்க. இங்க ஆக்சுவல் காஸ்ட்ல இருந்து டோட்டல் ஆக்சுவல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1510. அதுல நார்மல் லாஸ் லெஸ் பண்ணிடுங்க 60 ரூபாய், 60. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அவுட்புட் இன்புட்ல இருந்து 15, அதை கழிச்சிருங்க. 75 இருந்து 15. ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த இன்புட்ல இருந்தா நீங்க கழிக்கணும். இன்ட்டு 10 யூனிட்டுக்கு எவ்வளவு, இப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்போ 1560 லெஸ் பண்ணிருங்க. 1450 டிவைடட் பை 60 இன்ட்டு 10. அப்போ 1450 6ஆல டிவைட் பண்ணுங்க. முன்னூத்தி 62.5. 241.67. C is correct. அப்ப இப்ப வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட்ல வச்சோம் அப்படின்னா 242 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். 242. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஆட் பண்ணணும். ஆக்சுவல் அவுட்புட் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இப்போ 1510 பிளஸ் 242 ஆட் பண்ணணும். 1752 இதையும் அடிச்சுங்க. 1752. இப்போ இந்த இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து லெஸ் பண்ணிக்கலாம். 1692. வேல்யூ ஆஃப் அவுட்புட் 1692. பட் இங்க வந்து அப்நார்மல் தான் கேட்டிருக்காங்க. இதோட நம்மளோட சம்மம் முடிஞ்சிருச்சு. ஓகே, மாடல் ஒண்ணுதான். பட் இந்த இடத்துல இங்க இருந்து டோட்டலை கொண்டு போயிடாதீங்க. ஆக்சுவல் இன்புட்ல இருந்து நார்மல் லாஸ் லெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி டோட்டல் காஸ்ட்ங்கிறப்ப இந்த ரெண்டு தான் நமக்கு டோட்டல் காஸ்ட். இந்த ரெண்டுடைய டோட்டல் தான் 1510. அதுல இருந்து இந்த 60 மட்டும் லெஸ் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது when the actual loss is more than the estimated loss, the difference between two is considered. இது என்னவாக இருக்குங்க? ஆக்சுவல் லாஸ் எஸ்டிமேட்டோட அதிகமா போகுது அப்படின்னா நார்மல் லாஸா அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ். மோர் தேன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னாவே அப்நார்மல் தான். நம்மளுடைய பாடியினுடைய டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னா அப்நார்மல் தான் ஆன்சர். நார்மல் லாஸ்ங்கிறது அக்செப்டிங் லெவல் ஆஃப்
டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்நார்மல்ங்கிறது செய்யவே முடியாதது. அடுத்தது டேஸ் த ப்ராசஸ் லாஸ் சுட் பி டிரான்ஸ்ஃபர் டு காஸ்டிங் மாத்துவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்நார்மல் லாஸ். ஓகே. எ ப்ராசஸ் லாஸ் டஸ் நாட் அஃபெக்ட் காஸ்ட் பர் யூனிட். எந்த ப்ராசஸ் லாஸ் காஸ்ட் பர் யூனிட்டை பாதிக்காது. பாதிக்கும் அப்படின்றது நார்மல் லாஸ். நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ். நார்மல் லாஸ். பாதிக்காதது அப்நார்மல் லாஸ். ஏன்னா அதை அப்படியே சார்ஜிங் எங்க போயிடும் அப்படின்னா P&L அக்கௌண்ட்டுக்கு போயிருங்க. அதனால இது பெருசா நம்மளுடைய இதை வந்து பாதிக்காது. காஸ்ட் பர் யூனிட் அவுட்புட்டை பாதிக்காது. அதுதான் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து 25. டேஸ் மெத்தட் ஆஃப் காஸ்டிங் யூஸ்ட் டு அசர்டைன் காஸ்ட் ஆஃப் எ ப்ராடக்ட் அட் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்லயும் காஸ்ட் பர் யூனிட்டை கண்டுபிடிக்கிறது எந்த காஸ்டிங்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது அப்சல்யூட்லி ப்ராசஸ் காஸ்டிங். இது மெத்தட் காஸ்டிங் அசர்டைன் கண்டுபிடிக்கிறது காஸ்ட் பர் யூனிட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். அப்போ ப்ராசஸ் ஏ அப்படின்றது முடிஞ்சது அப்படின்னா அங்கேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா காஸ்ட் பர் யூனிட்டை கண்டுபிடிச்சிருவோம். காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிச்சிருவோம். இந்த இடத்துல அப்படி போட்டுருவோம். அட் 4.2 அப்படின்றத போட்டுருவோம். $4.20 அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ப்ராசஸ் காஸ்டிங் ஆல்ரெடி லாஸ்ட்ல ப்ராசஸ் காஸ்டிங்கோட ஃபார்மேட் போட்டோம். அது வந்திருக்கு. அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன் ப்ராசஸ் காஸ்டிங் காஸ்ட் இஸ் அக்குமுலேட்டட் பை. காஸ்ட்டை வந்து எந்த காஸ்ட் வந்து அக்குமுலேட்டட் பை எதுல சேர்த்திட்டே இருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராசஸ் இல்லையாங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ்ல அக்குமுலேட் பண்ணிட்டே இருப்போம். சேர்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ப்ராசஸ் 1ங்கிறதுல ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இதனுடைய காஸ்ட் எங்க போகும் அப்படின்னா அடுத்த யூனிட்டுக்கு அக்குமுலேட் ஆயிடும். ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துருங்க. அடுத்தது ப்ராசஸ் சிக்கு போகும். ப்ராசஸ் சில அக்குமுலேட் ஆகும். ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் அக்குமுலேட் ஆகி போற ப்ராசஸ் அப்படின்னா ப்ராசஸ் காஸ்டிங் தான். செவரல் ப்ராசஸ்க்கு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். செவரல் ப்ராசஸ் பீயிங் அக்குமுலேட்டட் அப்படின்றது அதனுடைய பொருள். ஓகே. ப்ராசஸ் காஸ்டிங் ஃபார் எந்த இதுக்கு சூட்டபிளாக இருக்கும்? எந்த ஃபேக்டரி? மாஸ் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஆர்கனைசேஷன், ரெண்டரிங் சர்வீசஸ். இதுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான் சூட்டபிளாக இருக்கும். ஆப்ரேட்டிங் காஸ்டிங் இஸ் சூட்டபிள். ஜாப் ஃபார் எ லாங் டியூரேஷன் கான்ட்ராக்ட் காஸ்டிங் போலாம். ஜாப் இண்டிவிஜுவல் ஜாப் லாங் டியூரேஷன் இருந்தா கான்ட்ராக்ட் காஸ்டிங். ப்ரொடக்ஷன் as per கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னா ஜாப் சார். ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. அதே சமயம் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்டாக இருக்கணும். ஹோமோஜீனியஸ் கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கணும். கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு தான் இது சூட்டபிளாக இருக்கும். அப்போ தட் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. அப்நார்மல் கெயிலிங் ப்ராசஸ் இன் ரிட்டர்ன் டு பி எங்க ரிட்டர்ன் பண்ணுவோம்? டெபிட் சைட் ஆஃப் த ப்ராசஸ் அக்கௌண்ட், கிரெடிட் சைட் ஆஃப் த ப்ராசஸ் அக்கௌண்ட், டெபிட் சைட் ஆஃப் த காஸ்டிங் P&L அக்கௌண்ட். டெபிட் சைட் ஆஃப் தி ப்ராசஸ் அக்கௌண்ட் சார். டெபிட் சைட் ஆஃப் ப்ராசஸ் அக்கௌண்ட் கரெக்ட்டுங்க. ப்ராசஸ் அக்கௌண்ட்ல என்ன நடக்கும்னு தான் கேக்குறாங்க. அதே வந்து இங்க டெபிட்ல இருக்கிறது காஸ்டிங் P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல இருக்கும். கிரெடிட் ஆயிடும் சார். கிரெடிட் ஆயிடும். டெபிட்ல இருந்தா அங்க கிரெடிட் ஆக இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸ்டேட் which of the following substantiate the statement cost control is comparatively easier the process account compared to job costing. ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு. ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு.
ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கிறதுனால இது எல்லாமே நமக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு வர்றதுனால தான் இது கம்பேர்டு டு ஜாப் காஸ்டிங்கோட காஸ்ட் கண்ட்ரோல் வந்து எஃபெக்டிவ் அப்படின்றது அதுக்கான பொருள். லாஸ் அரைசிங் டியூ டு எவாபரேஷன் கன்சிடர்ட் இன் ப்ராசஸ் காஸ்டிங். என்ன லாஸ்ங்க இது? எவாபரேஷன், நார்மல் லாஸ் சார். எவாபரேஷன், shrinkage, chemical reaction, spoilage, இது எல்லாமே இதுல வரும். நார்மல் லாஸ். The process loss that occur under the inefficient working condition. சார் இது நம்ம கையில் இருக்கா நம்ம கையில் இல்லையான்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா சரி. அவாய்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? அவாய்டபிள் லாஸா அன்அவாய்டபிள் லாஸா? அவாய்டபிள் லாஸ். எஃபிஷியண்டா ஒர்க்கிங் கண்டிஷனை நம்மளால வச்சுக்க முடியும். அப்ப இது வந்து அவாய்டபிள் லாஸ். அப்நார்மல் லாஸ். அவ்வளவுதாங்க. அந்த கண்டிஷனை நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஆன்சர் கண்ட்ரோலபிள் கொடுத்துருக்காங்க சார் பக்கத்துல. காஸ்ட், கண்ட்ரோலபிள் அண்ட் அவாய்டபிள் லாஸ். ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் மேக்ஸிமம் ரிப்பீட்டடா நமக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆக இருக்குங்க. இந்த அடிப்படையில நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டா போதும். இட் இஸ் ஒர்த் வைல். இதுல ஓரளவுக்கு எல்லாமே எம்சிக்யூ வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிறத எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்களும் ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதிக்கோங்க. நான் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸும் உங்களுக்கு போட்டு விடுறேன். நீங்கள் வேற ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். நவ் த டைம் ஃபார் எது வேணாலும் கேளுங்க, நோ ப்ராப்ளம். Do you want any clarification? Please do ask. Okay, shall we wind up the session? ஓகேங்க சார். Okay, ma. Thank you. கிளாஸஸ்லாம் சூப்பரா இருந்ததுங்க சார். சொல்லுங்கம்மா. கிளாஸஸ்லாம் நல்லா இருந்ததுங்க சார். நம்ம சம்ஸே வந்து நெக்ஸ்ட் போடுற மாதிரி நம்ம வேற ஒருத்தருக்கு சொல்லி தர்ற மாதிரி தான் கிளாஸஸ் இருந்தது. அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தே வந்து நம்மளோட ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம், அந்த ஆப்ஷனுக்கு இதுதான் மீனிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப சூப்பர் சூப்பர். தியரி கொஸ்டினுக்கு கூட சம்ம வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா புரிஞ்சுதுங்க சார். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தவற வந்து நீங்க தவிர்த்தரலாம். இப்படிதான் இருக்கும் அப்படின்றத. காஸ்ட் பர் அந்த காஸ்ட் பர்ங்கிறது அதிகமாகும்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லைங்க. ஆக்சுவலா அது வந்து குறையுது பாருங்க. 40 ரூபா 50 காசு இருந்தது 40 ரூபாய் ஆயிடுச்சு. 40 ரூபா இருந்தது 39 99 மாறிடுச்சு. அப்போ இம்பாக்ட் ஆஃப் நார்மல் லாஸ் நமக்கு காஸ்ட் பர் யூனிட் ரெடியூஸ் ஆகுது. சம்ம போட்டாதான் அதே நமக்கு தெரியும். ஆமாங்க சார். தியரி கொஸ்டினுக்கு அந்த மாதிரி சம்மோட எக்ஸ்பிளைன் நீங்க பண்ணது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஸோ மச்ங்க சார். தேங்க்யூ. ஆப்ஷன்ஸ்க்கும் நிறைய கொஸ்டின்ஸ் மேக் பண்ணீங்க சார். 4 ஆப்ஷனுக்கு 4 கொஸ்டினும் மேக் பண்ணதுனால வேற எதனா இங்கன்னா கேட்டிருந்தா கூட நம்ம அந்த ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். ஓகேமா, ஓகேமா. கீப் ஆன் கண்டினியூஸ்லி ரீடிங். ஒவ்வொரு டாபிக் நான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கேன், டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்தந்த டாபிக்கை நீங்க நினைவுல கொண்டு வந்துட்டே இருக்குமா. வி வில் பி ஸ்ட்ராங் வித் ஸ்டாண்டிங். அவ்வளவுதான். நீங்க ஒரு டாபிக் வீக்லி ஃபுல்லா நீங்க படிங்க. நான் சொல்றது என்னன்னு டெய்லி 1 hour அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் விட்டுறாதீங்க. அந்த தொடர்ச்சியா செய்யக்கூடிய அந்த வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றது ஒரு நாள் ஸ்கிப் ஆகுறது பிரச்சனை இல்லைங்க. மறுபடியும் அடுத்த நாள் எடுத்து வச்சிடணும். அந்த ஒரு நாளுங்கிறது 1 வாரம் ஆயிடக்கூடாது, 1 வாரங்கிறது 1 மாசம் ஆயிடக்கூடாது. அப்ப கன்சிஸ்டன்சி விட்டு போச்சு அப்படின்னா நமக்கே நம்ம மேலேயே கோபம் வந்துடும். என்னடா நம்ம படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு கோபம் வரும். அதனால அப்படி இல்லாம இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன். நமக்கு கால் ஃபார் வரல அப்படின்றது நம்ம கையில இல்லைங்க. கால் ஃபார் வந்தாதான் நான் படிப்பேன் அப்படின்னு நீங்க அடம்பிடிச்சு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ அப்நார்மல் கண்டிஷனுக்கு நீங்க போயிடுவீங்க. அந்த மாதிரியும் நீங்க செய்யக்கூடாது. அதனால டெய்லியும் நீங்க ஒரு 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 ரொட்டீன் ப்ராசஸ்ல வச்சுக்கோங்க. டெய்லி 1 hour நான் படிக்கணும் சார் அப்படின்றது ரொட்டீன் ப்ராசஸ்.
ஸ்டில் எப்போ நம்மளோட எண்டு வரைக்கும் லைஃப் லாங் நாம் படிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அந்த 1 hour ப்ரிப்பரேஷன்ஸை கண்டினியூஸா பண்ணிடுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க நிப்பாட்டாதீங்க. அதை ஒரு சின்னதா எழுதி வைங்க, கிறுக்கி வைங்க. வாட் எவர் மேபி அந்த 1 hour உங்களுக்கானது. அப்போ அதை மட்டும் நீங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 வேலைகள் இருந்தாலும் இது நமக்கு முதன்மையான வேலையா முடிஞ்சிடும். படிச்சது நினைவு, நீங்க பயப்படாம இருங்க. படிச்சது நினைவுல வரும். நமக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. நமக்கு போஸ்டிங் எப்ப இருந்தாலும் போட்டுருவாங்க. நீங்க அதெல்லாம் ஒன்றும் ஒரே பண்ணிக்காதீங்க. டிலே ஆக ஆக உங்களுக்கான இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்களுக்கு வந்து பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக போகுதுன்னு அர்த்தம். யார் வேணாலும் படிக்கலாம். இன்னொரு வருஷம் 25ல தான் வரட்டுமே, 25 கடைசிக்கு தான் வரட்டுமே, வாட் எவர் நீடு. நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் வை பெனிஃபிட் ஃபார் யுவர் சைடு. முன்கூட்டியே வந்துருச்சு அப்படின்னா அடுத்த டிஆர்பி நடந்ததுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால இதுதான் கூலிங் பீரியட். இட் இஸ் அ பெனிஃபிஷியல் பீரியட் ஃபார் யூ. அதனால யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, படிங்க. நீங்க நிறைய படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் விட்டு விட்டு கிளாஸஸ் வரேன். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.